பசித்திரு தனித்திரு விழித்திரு என்கின்ற அற்புதமான சூட்சுமத்தை நமக்கு அருளிய வள்ளலார் பெருமானை நம் மகத்திலே அமர வைப்பதற்காக இமயமலையிலிருந்து வந்திருக்கின்ற துறவியார், அதிகமில்லை, வெறும் 95 வயதே ஆன இளைஞர் அவர். அவரை அன்பு பாராட்டி வள்ளலாரை நமது அகத்திலே வைப்பதற்காக ஸ்ரீ ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமிகளுக்கு சிறப்பு செய்வதற்காக ஆடிட்டர் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரு ஆண்டு என்கிறோம். நாம் ஒரு முறை சூரியனை சுற்றி வரும்போது நாம் ஒவ்வொரு ஆண்டு நிறைவு செய்ததாய் கணக்கில் வைத்துக் கொள்கிறோம். அதன்படி கணக்கு பார்த்தால் 96 முறை சூரியனை வலம் வந்தவர் நம்முடைய சண்முகானந்த சுவாமிகள் அவர்கள். திருச்செந்தூரிலே அவதரித்தவர் இவர். ஒவ்வொருவரும் பிறந்து பல்வேறு காரணங்களுக்காக துறவை மேற்கொள்வார்கள். ஆனால் பிறக்கும்போதே தன்னுடைய பெற்றோர்களால் இவர் துறவுக்கு என்றே இறைவனுக்கு என்றே அர்ப்பணிக்கப்பட்டவர் சுவாமிகள் அவர்கள். திருச்செந்தூரிலே முத்துகிருஷ்ண ஐயருக்கும் சண்முக வடிவு தம்பதியினருக்கு 3வது கரு உண்டான போது அவர்கள் திருச்செந்தூர் சண்முகரை வேண்டினார்கள். இதுவும் ஆண்மகவாக இருந்தால் அந்த மகவை உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று. அந்த 3வது அவதரித்தவர் அந்த சண்முகரனுடைய பெயராலேயே அழைக்கப்படுகின்ற சண்முகானந்த சுவாமிகள் அவர்கள். 4 வேதங்களையும் இளமையிலேயே கற்று பிறகு கல்வியிலே மிக உயர்ந்த பட்டமாகிய முனைவர் பட்டத்தை ஆங்கில இலக்கியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் லிட்ரேச்சரிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பெற்றவர் சுவாமிகள். கடந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்த ஆன்மீகத்தினுடைய தெளிவையும் இந்த நூற்றாண்டினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியையும் ஒன்றாக கண்டு அதை இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தற்போது இருப்பது சுவாமிகள் அவர்கள் மட்டுமே. 9 குருமார்களினுடைய சீடராக இருந்தவர் இவர். ஒவ்வொருவரும் நெறிப்படுத்த இமயமலைக்கு அவர்களால் வழிகாட்டப்பட்டவர். இமயமலையில் பத்ரிநாத்தும் கேதார்நாத்திலும் உள்ள ஆலயங்கள் நம்முடைய ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் நிறுவப்பட்டது என்பதை உறுதியாக நிரூபித்து கொண்டிருப்பவர் சுவாமிகள் அவர்கள். பத்ரிநாத் அங்கே இவர் இருக்கக்கூடிய உத்தரகாசியிலே ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் மிகச்சிறந்த முறையிலே சிலைகளை நிறுவியது மட்டுமல்ல, திருவள்ளுவருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரகாசியிலே சிலையை நிறுவியவர் இவர்தான். இவரது முன்னிலையிலேயே திருவள்ளுவருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சிலையை நிறுவினார். அதை பிரதிஷ்டையும் ஐயா அவர்களால் செய்யப்பட்டது. சயன கோலத்திலே சிவனையும் பெருமாளையும் உலகத்தில் ஒரு இடத்திலே தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஐயாவினுடைய உத்தரகாசியினுடைய ஆசிரமத்தில் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும். அதை பிரதிஷ்டை செய்திருப்பவரும் ஐயா அவர்களே. பல்வேறு சிறப்புமிக்க குருமார்களை கொண்டிருக்கக்கூடிய இவர் வள்ளலாரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். ஐயா அவர்களை மகிழ்ந்து வரவேற்பதிலே கோவை பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம். மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராதென்றே கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் களற்றி கர்மமலபோதம் யாவும் விடுத்தொழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுட்டகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே சுட்டகன்று நிற்க
நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரியத்தேவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மதிப்பிற்குரிய கிருஷ்ணன் அவர்களே, வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் எனது அன்புமிக்க பக்தர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஏகாதசி திதியில் பிறந்தது, சுவாதி நட்சத்திரத்தில், செவ்வாய்க்கிழமையில். இந்த ஆண்டு நமக்கு நல்ல அருமையான முறையில் வழிநடத்தும். ஐயா அவர்கள் சொன்னதில் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என் சாரும் 2.5 நாழிகை கடந்த போது என்னுடைய பேருடம்பில் கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார். அதை நான் ஏன் சொல்றேன்னா, சுவாமி சொன்னார், தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்து அறிந்து. இதுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இளமடவாய் என் மொழி நிந்தனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போது. ஐயா 6ஆம் திருமுறையில் சுவாமி சமாதிக்கு முன்னாடி சொன்ன பாடல். இதில் நிறைய டெஃபினிஷன் விளக்கம் கொடுக்கணும். ஆகவே நாம் இதுவரையிலும் செய்து எப்போ வருவாரோ என்று நாம் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், தேங்கிக் கொண்டிருக்கின்றோம். நான் உன்னை சுற்றி கொண்டே இருக்கின்றேன் ஐயா சொல்றார். ஏன் முடியல? அவரை நான் பார்க்க வேண்டுமே. அப்ப ஐயா இன்னொரு பாடல் சொன்னார், நம்முடைய காலங்கள், நம்முடைய நியமங்கள், நம்முடைய ஆச்சாரங்களை அனைத்தும் மாறிக்கொண்டிருந்திருக்கின்றன. ஒரு பாடல சொன்னார், பொய் விளக்க புகுகின்றீர் போது கழிக்கின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர் கலகலவென்கின்றீர். தமிழ் பாருங்க. பொய் விளக்க புகுகின்றீர் போது கழிக்கின்றீர். 3 வேளைக்கு சாப்பாடு. முப்போது அன்னம் புசிக்கவும் தூங்கவும் செப்போது இளமுலையாருடன் சேரவும் ஜீவன் விடும் அப்போது கண்கலக்கப்படவும் அமைத்தாய் எப்போது காணவல்லேன் திருக்காலத்து ஈஸ்வரன் என்ன பட்டள சுவாமி. அப்ப இங்க இந்த பொய் 3 வேளைக்கு சாப்பாடு. பொய் விளக்க புகுகின்றீர் போது கழிக்கின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர். இந்த 3ஐயும் பார்த்து கொண்டு கலகலவென்கின்றீர், சிரிக்கின்றாய். இது எப்படி இருக்கு தெரியுமா? கைவிளக்கு பிடித்து ஒரு பாலும் கிணற்றில் விழுகின்ற கழியர் என கழிக்கின்றீர். கையில விளக்க வச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்து சாவறதா? கைவிளக்கு பிடித்து ஒரு பாலும் கிணற்றில் விழுகின்ற கழியர் என கழிக்கின்றீர். கருத்து இல்லையா? இருக்குது. கருத்து இருந்தும் கருதீர். ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர். மெய்விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம். எப்போ வருவாரோ? மெய்விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம் மேவியது ஈண்டு அடைவீரேல் ஆவி பெறுவீரே. அவர் எங்குமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், எங்குமாய் விளங்கும். ஐயா அட்டகத்தில் ஒரு பாடல் சொல்றார், எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பது அரிதாய் பொங்கும் ஆனந்தம்
போக போக்கியனாய் புத்தமுது அருத்தி அங்கையில் கனிபோல் அமர்ந்த அருட்பெரும் ஜோதி. ஸோ நாம் வாழ்க்கையில் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணின பின்புதான் இந்த உடல் சரீரம் கிடைத்தன. அது வந்த பின்பு நம்ம எந்த பிரார்த்தனைக்காக பிறவி எடுத்தோமோ அதை மறந்துவிடும். மாணிக்கவாச சுவாமி ஒரு பாட்டு சொன்னார், செத்த இடமும் பிறந்த இடமும் இனி சாவது இருந்த இடமும். இந்த மூணையும் பார்க்கணும். செத்த இடம், பிறந்த இடம், இனி சாவது இருந்த இடம். அறியாதார் அறிவு எவ்வறிவோ, ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும்பயனை அத்தன் எனக்கு அருளியது யார் வருவார் அச்சோபதியத்தில். ஆக நான் எங்கிருந்து வந்தேன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யணும். மனிதன் பிறவி எடுக்கிற போது மீனத்திலிருந்து ஆரம்பிக்கும். நிறைய பேர் வேறு விதமாக சொல்லுவாள். மீனத்திலிருந்து ஆரம்பித்து கும்பத்தில் வந்து முடியும். நேற்று ஹிந்தியில் பேசினேன். எத்தனையோ வேலைகள் சுற்றி வந்துடுற போது கடைசியாக வருகிற போது அந்த 80 வயசு 90 வயசில் ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகின்றது. அப்போ இந்த உடல் வந்து ஒவ்வொரு ராசியில் இருந்து கொண்டு அந்த அந்த 12 ராசியும் தாண்டி கடைசி காலத்தில் வந்து நம்முடைய ஆத்மா ஜீவாத்மா அந்த அந்த கும்ப ராசியில் வந்து நிற்கும். ஆத்மா அந்த 2.5 நாழிகை கடந்த போதுன்றார். அது நிறைய விளக்கம் கொடுக்கணும். ஆத்மா பிரியிற நேரம் பார்த்து சரீரத்துக்கு தெரிந்துவிடும். கிளவி மகனே சீக்கிரமாக எல்லாத்துக்கும் சொல்லிவிடு, எனக்கு போகிற காலம் வந்துடுதுன்னு சில இது சொல்லும், சில இது சொல்ல முடியாமல் போயிடும். அப்போ அந்த நேரம் வந்து நேரம் அங்கே ஒவ்வொரு ராசிகளை விட்டு கும்பத்தில் வந்துடும் அந்த ஜீவாத்மா. ஜீவாத்மா என்பது கேது. அங்கே பிரகஸ்பதி ஆகிய குரு வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. அதுதான் கும்பகோணம். அந்த கும்பத்தோடு குருவோடு இந்த ஞானகாரங்களாகிய கேது ரெண்டும் சேர்ந்ததானால் முக்தி அடைந்து விடும். இப்போ தானே புதுசாக வீட்டை கட்டினேன், விட்டுட்டு வர்றதா போகிறதா என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு இது மனம் ஆத்மா நினைத்து விட்டதானால் மீண்டும் பிறப்பு என்பது நிச்சயித்து விடும். பின்பு நாம் நினைத்ததை முடிப்பதற்கு மனித பிறவி வேண்டும். முடிஞ்சாதான் பண்ண முடியும், இல்லைன்னா கிடைக்காது. ஆகலாம் அந்த இது கேள் மகனே மெய்யருள் திருவை 2.5 கடிகையில் நினைக்கே ஊதியம் பெற மனம் புரிவிப்பாம். உண்மை இது வஞ்சமல்ல உண்மையில் ஆணை என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் என்னும் வடதேசி. ஐயா சொன்னதில் நாங்கள் இப்போ வடதேசின்னு இமயமலை. ஐயா வந்து 3 பகுதியில் கோயில். இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி, அந்த பக்கம் பார்த்தா கடலூர் திருப்பாதிரி புலியூர், இந்த பக்கம் பார்த்தா சிதம்பரம் நடராஜ பெருமான். இந்த 3 கோயிலுக்கும் சென்டர் பாயிண்டில் இருக்குது அருட்பெரும் ஜோதி அரசு ஞான சபை. இந்த ஞான சபையின் மூலமாக இறைவனை தரிசிக்க வேண்டும். உள்ளாடியுள்ளே ஒளிபெற நோக்கில் கண்ணாடி போல கலந்திருந்தானே திருமூல சுவாமி. இந்த கண்ணாடியில் முருகனை பார்த்தார். நானே முருகன் பார்க்கிறார், முருகன் தெரியுது. நாம பார்க்கும் பாவம் அப்படி அல்ல. ஆகவே அந்த வழியிலே செல்கிற போது நான் சொல்லி வைத்ததை தெரிந்து கொள்ளுங்கள். வடலூர் ஐயா சொன்னது. அவர் எப்போதுமே இருக்கிறார் நம்மளோடு. அந்த ஆத்மா சோல், ஆத்மா என்பது அதாவது இந்த பிசிக்கல் மைண்டு, பௌதீக மனம், பிசிக்கல் சோல்,
இந்த ஃபிசிக்கல் சோல், ஃபிசிக்கல் மைண்டு, பௌதீக மனம் என்பது யூனிவர்சல் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பௌதீக மனம் யூனிவர்சல் மைண்டு மனமாக மாறினால் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸில் போகும். அதுக்கு நாம் சில நியமங்களை ஆரம்பிக்கணும். தான் ஃபிசிக்கல் சோல் யூனிவர்சல் சோலாக மாறிவிடும். இப்போ எங்கே வேணாலும் போகும். எங்கு பார்த்தாலும் நான் நினைக்கின்றேன் இருக்கின்றேன்றார் திருவருட்பாவில். நிறைய பாடலுக்கு ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஒரு இடத்துல ஐயா அவர்கள் சொல்கிற போது ஒரு பாடல், ஒரு கிராமத்தில் ஒருத்தர், சாதாரண கிராமம், அந்த கிராமத்தில் அவர் அன்னைக்கு தான் அந்த சம்பளம் கிடச்சி அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த சம்பள பணத்தை கொண்டு போய் அந்த காலத்தில் இந்த மண்பானை சட்டியில் அங்கே தான் வைப்பாங்க. அப்போல்லாம் உண்டியல் கிடையாது. ஐயா வாழ்ந்த காலத்தில் 1873 அந்த சட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் யோசனை பண்ணார். அந்த வீட்டுக்காரரு, நாம் இன்றைக்கி பணம் வந்திருக்குன்னு ஊரில் எல்லா பேருக்கும் தெரியும், அதனால் நாம் இன்றைக்கி ஒரு வாட்ச்மேனை டெம்பரவரியாக ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டுவிடுவோம், அதுக்கப்புறம் தான் நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டு இவர் தூங்குறார் உள்ள. அதில் ஒரு 5 பேர் பிளான் பண்ணான், இன்றைக்கி இங்கே போனாக்கா இங்கே திருடலாம், இன்றைக்கி இவர்கிட்ட கன்ஃபார்மாக பணம் இருக்குது என்று நினைத்து கொண்டு அந்த 5 பேரும் வந்தால் இங்கே பார்த்தாக்கா ராத்திரி இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்காந்துருக்கா. ஐயோ, இங்கே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரியாமல் நம்ம ஒன்றும் போக முடியாது. அப்போ அவனை கூப்பிட்டு பேசுப்பா, அவனை நம்ம பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம செய்யலாம்லாம். தம்பி வாடா, இந்த மாதிரி பிளானில் வந்திருக்கோம்ப்பா, 5-6 பங்கா போட்டுக்கிடுவோம். என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் 6 பங்கா போட்டுக்கிடும், உனக்கு ஒரு பங்கு தரேன், எங்கே இருக்குது என்ன அது தெரியும் உனக்கு இல்லை. ஆமாம். இவனை அழைத்து கொண்டான். தம்பி முதல்ல சொல்லு, இதில் இங்கே மெயின் சுவிட்ச் எந்த பக்கத்தில் இருக்குது சொல்லு, நான் முதல்ல அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம். அண்ணன் இங்கே வாங்க, இதோ அங்கே தான் இருக்குது மெயின் சுவிட்சு, அதை அணைச்சிட்டா தெரியாது வளர்ந்து. இவன் போய் மெயின் சுவிட்சை அணைக்கிறான், அணைச்சிட்டு திருட போகிறான். இதை ஐயா வந்து சொல்கிறார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அது எந்த ராத்திரி, எந்த திருடன், எந்த ஆள், மாயை எனும் இரவில் என்னுடைய வீடு மனையகத்தே, மாயை எனும் இரவில் என் மனையகத்தே இந்த திருடனுக்கான விடயவாதனை எனும் கள்வர் தாம் வந்து, இந்த வாட்ச்மேன் தானே மன அடிமை, மன அடிமையை தம்வசமாக உளவு கண்டு அங்கே மெயின் சுவிட்சு லைட் ஆஃப் பண்ண மேய மதி எனும் ஒரு விளக்கினை அவித்து எனது மெய்நிலை சாளிகையெல்லாம் வேறுற உடைத்து உள்ள பொருளெல்லாம் கொள்ளை கொள்ள மிக நடுக்குற்று நேயமுற ஒவாது கூவுகின்றேன், சற்றும் செவிக்கு ஏறவில்லையோன்ற. இது தெரியுது, எடுத்துகிட்டு போகிறான் தெரியுது, ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியலேன்றார். என்னது புரியுதா உங்களுக்கு? அந்த மனிதனுடைய ஆத்மா அந்த பாடல்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கார் சுவாமி. இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்துக்கிட்டே இரு, நீ என்ன பார்க்காத. நான் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என்ன சொன்னோம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டேன்னா நீ வந்து அடைவாய் மேட்டுக்குப்பம் சித்தி விழாகம். நீ எல்லாம் என் கூட உட்காரலாம். அருணகிரி சுவாமி ஒரு நல்ல பாடல் சொன்னார் கந்தர் அலங்காரத்தில். காட்டில் குறத்தி பிரான், 8வது பாட்டு. காட்டில் குறத்தி பிரான் கருத்தே பதத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிது. காட்டில் குறத்தி பிரான் கருத்தே பதத்தை புகட்டின், ரொம்ப புரியணும், வீட்டில் புகுதல் மிக எளிது. விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நிரண்ட மூச்சை ஓட்டி பிடித்து உள்ளே எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே, அந்த காட்டில் குறத்தி பிரான் கருத்தே பதத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிது.
அந்த பக்தி பாவனை முருகா. அருட்பெரும் ஜோதியின் சபையை அந்த ஞான திரைகள் 7, பிறவி என்பது 7. அந்த ஞான திரைகளுடைய 7 திரைகளுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சம்சக்தி, பதார்த்த பாவனை, துரியம். அந்த 7 இந்த 7 மாயத் திரைகளும் மனதை விட்டு விலகிட்டனா நீ பகவான் தான். அன்னைக்கு நீ கண்ணால் பார்த்தா இருக்கு தெரியுது, அப்போ வந்துடுவார், அப்பொழுது வருவார். ஆகவே நாம் அந்த வீட்டில் புகுதல் மிக எளிதே. அப்போ அந்த விழி நாசி வைத்து மூட்டி செய்யணும். ஆகவே அவர் சுவாமி சொன்னதில் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது, இந்த மனிதன் கஷ்டப்பட்டு பிறந்தவன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். எந்த நோக்கத்துக்காக இந்த ஜீவாத்மா கொடுக்கப்பட்டதோ, பிறப்பிக்கப்பட்டதோ, பிறந்ததோ அதை மறந்து விட்டான். அப்ப அதை நான் புரியணும். என்னுடைய மூலாதாரம் எது? மூல பிரைமோடியல் ஸ்டேட். நான் எங்கிருந்து வந்தேன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யணும். இதை செய்தால் அந்த அந்த பக்தியின் மூலமாக குண்டலினியை பற்றி நிறைய பேசியிருக்கார் சுவாமி. ஆகவே அந்த ஒரு நிலை அப்போ என்ன பண்ணும், போக்கும் வரவும் இரவும் உள்ளும் பரம்பும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து தாக்கும், மனோலயம் தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும், அருமுகவா சொல்லனாது அந்த ஆனந்தம் என்றார் அருணகிரி சுவாமி. ஸோ ஆகையினால இங்கே வடலூர் ஐயா அவர்கள் நான் சொன்ன கருத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கடைசி காலத்தில் அந்த கும்பராசியில் நம்முடைய ஜீவாத்மா நிற்கிற போது அந்த குருவினுடைய காலை பிடித்து கொள்ள வேண்டும். யாரையாவது ஒரு குருவை பிடிச்சி அவருக்கு பாதத்தை கழுவி, ஐயா எனக்கு நல்லது சொல்லுங்க என்று நாம் கேட்டே தீர வேண்டும். தெய்வங்கள் குருவாகாது. ஆகல அந்த குருவினுடைய அந்த கும்பத்தில் சேர்ற போது அப்போ தன்னை மறந்து விட்டு போகிற போது அது மீனத்திலே சென்றுவிடும். அங்கே நம்முடைய பித்திருக்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக மீண்டும் பிறவி எடுத்து நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் போயிடும். அதான் ஜாதகத்தில் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். இப்போ ஒரு உதாரணம், ₹1 ஷார்ட் ஆகுது எஸ்பிஐயில் சாயங்காலம் 5 மணி ஆகிப்போச்சு. பேங்கை க்ளோஸ் பண்ண முடியுமா? ₹1 ஷார்ட், டேலி ஆகலை. எப்போ வரைக்கும் அது டேலி ஆகலை அப்போ வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியாது. ₹1 இந்த பேங்கில் இது மாதிரி டேலி ஆகலைன்னாக்கா ஜென்மாந்தரசே எத்தனையோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது எந்த காலத்தில் டேலி பண்ணுறது? இப்போ அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயா நான் இதுபோல் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் பிறந்து கேரளத்தில் ஆதிசங்கராச்சாரியா பிறந்து போய் இமயமலையில் போய் அந்த யமுனோத்திரி கங்கோத்திரி கேதார் பத்ரிநாத் கோவிலை ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவிலேருந்து யாருமே வட இந்தியாவில் போய் கோயில் கட்டலை. அதுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி 21ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிறந்து நான் போய் அங்கே இமயமலையில் போய் 63 நாயன்மார்கள் கட்டினேன். அவங்க தான் அந்த முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. அந்த கேதார்நாத் கோயிலெல்லாம் கட்டினவர். தெய்வ திருப்பணியே தொண்டு. அந்த தெய்வ திருப்பணி தான் அப்பர் சுவாமிகள். அவங்க கட்டினதான் அந்த கேதார்நாத் கோவில் சுந்தரமூர்த்தி. அப்போ தெய்வ திருப்பணியே வாழ்நாள் பூரா செய்தவர் 88 வயசு வரைக்கும் சுவாமி. அதே போல் ஆழ்வார்கள் இங்கே மட்டும் இல்லாமல் மதுரையில் இமயமலையில் போய் அங்கே கோவிலை கட்டினாங்க. அப்போ நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு பகுதியில் பெருமாள் அனந்த சயனத்தில் 12 ஆழ்வார்களோடு படுத்திருக்கார். இன்னொரு பகுதியில் 63 நாயன்மார்களோடு சிவம் படுத்திருக்கார். அனந்த சயனத்தில்
பெருமாளையும் சிவனையும் ஒரே கோயிலில் பார்க்கறது நம்ம இடம்தான், வேர்ல்டுலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. இதை சுவாமி ஜெயேந்திர சுவாமிகிட்ட சொன்னேன் திருவிடை முதல்ல ஒரு நாள். எப்பரா உனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னா, ஏதோ நினைத்தேன் செய்தேன். அப்போ நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல பேரெல்லாம் வச்சுருக்கேன், இதை விட தமிழ்நாட்டுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமா? நிறைய ஒரு இதுகளை செய்து வைத்தேன் நான். அங்கே ஹரீஷ் ராவத்துன்னு ஒருத்தர் சிஎம் உத்தராகண்ட், சிலையை செஞ்சது நாமக்கல்ல தருண் விஜய்னு ஒரு எம்பி அவர்கள் செய்து அங்கே கொண்டு வந்திருந்தார். ஹரித்வாரில் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி யாருக்கும் இல்லை. வட இந்தியா நைனிட்டால்காரனுக்கு ஞாபகம் வந்தது, திருவள்ளுவர் சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ணணும், நமக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லையா? அவன் பண்ணிட்டு வந்தால் அங்கே உள்ள சாதுக்கெல்லாம் அதை விரோதமாக பேசினார்கள். இவர் வேற கட்சி, அவர் வேற கட்சி, என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில சாதுக்கள்லாம் சொல்லிட்டாங்க, நிறுத்திட்டான். செய்ய முடியாதுன்னு அவங்கெல்லாம் சாதுக்களுடைய சமாஜம் தான் அங்கே உத்தராகண்ட். திருவள்ளுவர் யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாதையா, அந்த தமிழ் சாமியாரை நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒட்டி போட்டான். பார்த்து மனசு எனக்கு கஷ்டமாக நேராக போய் சிஎம் கிட்ட போய் சொன்னேன். இது போல் 13 கலெக்டரை கூட்டி வச்சு பேசினேன், 13 ஜில்லா. ஐயா, திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயா. ஆதிசங்கரை ஒத்துக்கிறான், திருவள்ளுவர் தெரியாது, அவருடைய காலம்தான் அவர் வாழ்ந்தது. அப்போ அவர்களை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கல. ஏன்னு எல்லா சமாஜத்தையும் கூப்பிட்டு வச்சேன், சாதுக்கள் சமாஜம் கூப்பிட்டு வச்சு பேசினேன். ஹிந்தியில், கடுவாலி லாங்குவேஜில் திருக்குறளை ஹிந்தியில் நடத்தினேன். இப்போ திருக்குறளை ஹிந்தியில் போட்டிருக்கேங்க, ஹரித்வாரில் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அப்போ இவெல்லாம் கூட்டி வச்சு அப்போ ஹிந்தியில் நான் அச்சா வா, இவ்வளோ அர்த்தம் இருக்கா அவர் சொன்னதில்? 1.5 அடியில் சொன்னார்யா, அவ்வளோ பெரியது. நான் என்ன குறள் சொன்னேன் தெரியுங்களா? 69வது பாடல் திருக்குறளில், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் எண்ணப்படும். இந்த குறளுக்கு அர்த்தம் இல்லை, அதான் எப்படியோ பொய்யும் போலையும் சேர்ந்து வைத்த பணம் இருந்தும் சாப்பிட முடியாத நிலை, இந்த ரெண்டும் கர்மத்தின் பலாபலன்ட்டார் வள்ளுவர் ஐயா. நீங்க திருமலைக்கு போறோம்னா சப்ஜெக்ட் வர்ற திருமலைக்கு போடும்னா போலாம், பெருமாளே சீனிவாசா ஏடு உண்டலவாடா வெங்கடரவடா மாக்கு அது காவால்ரா இது காவால்ரா கேட்குறாங்க. கேட்டதை கொடுப்பான் திருமலை தெய்வம். அதோடு இன்னொன்று பிரார்த்தனை பண்ணிக்கணும், பெருமாளே நான் கேட்டதெல்லாம் 10 கோடி வேணும் கொடுத்துட்டான், எத்தனை வேணும் கொடுப்பான். இந்த ஏகாந்த சேவைன்னு ஒன்று இருக்குது, அந்த சேவை நீங்கள் பார்த்துட்டு இரவில் அவருக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் விஸ்வசேனான்னு ஒருத்தர் இருக்கார், இந்த உண்டியில் துட்டு போடுற இடத்துல. அங்கே போய் நம்ம சொல்லணும். நிறைய பேர் மருதமலைக்கு போவான், தேங்காய் பழம் வாங்கிடுவான், அர்ச்சனை சீட்டு வாங்கிடுவாங்க, வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கியாச்சு. அர்ச்சகர்கிட்ட போய் அர்ச்சனை சொல்கிறார், ஐயா உங்கள் கோத்திரம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன? சாமி கோத்திரம், சாமி நட்சத்திரம், சாமி பேர். நீ எதுக்குடா இங்கே வந்த? உன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறது தானே, நீ என்னை பற்றியே பேசிக்கிட்டு தான் இப்படி. அதை நாம் சொல்ல வேண்டும். இப்போ சொன்னாங்களா, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அந்த ஆறுகளுக்கெல்லாம் இப்போ எங்கள் ஆசிரமத்தில் உத்தரகாட்சியில் திடீர்னு 2 டூரிஸ்ட் வந்துடும். வந்தாலும் முதல்ல ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா இல்லை. சரி போடுற உடனே ஒரு பெரிய சட்டி ஈட்டி வச்சு நிறைய எல்லாத்துக்கும் ஒரு பருப்பு ஒரு சாதம். அங்கே யார் கொடுக்குறா? ஒரு ரசத்தையாவது வச்சு கொடுக்க சாமி. சோத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்செல்லாம் ரொட்டி தின்னு வாய் கட்டு போயிருக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருந்து வர்றது டூரிஸ்ட்காரால சொல்கிறான். சரி ஒரு சாம்பார் பருப்பி போட்டு விரவி அப்படி சும்மா உருட்டி விட்டு ஆஹா தேவாமிர்தம். இப்போது எங்கள் ஆசிரமத்தில் இல்லை இப்படி தமிழ்நாட்டு ஆகாரம் சாப்பாடு தான், தோசை இட்லி வடை. ஒவ்வொருத்தர் கலெக்டர் அவன் சாப்பிட்றான்.
இதெல்லாம் அதெல்லாம் ஐயா சொன்னது. பசித்திரு தனித்திரு விழித்திரு சொன்னால அதை நான் சொன்னாங்க. இதே அருட்பெரும் ஜோதியை ஹிந்தியில் நடத்தினேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு ஹிந்தியில் சொன்ன ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். திருக்குறள் உங்களால் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னா. திருக்குறள் என்ன அர்த்தம்? ஆற்றுவார் அதாவது தவம் செய்பவர்கள் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான். ஓம் நம சிவாயம், ஓம். நாங்கள்லாம் அன்னாகாரம் இல்லாமல் எத்தனை நாள் ஒத்த காலில் நிறுத்திக்கிட்டு தபஸ் பண்ணுவாங்க. ஞானிகள் இங்கே இருக்க மாட்டான், வந்தால் ஓடி போயிடணும், இருக்கப்படாது. இமயமலையில் போய் தபசு பண்ணி எத்தனையோ அனுபவங்கள் பெற்றோம். சொன்னாங்க 96 வயசு சாமி, 50 வயசு மாதிரி இருக்காரு. ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன் காலையில், ஒரு இட்லி. அந்த ஒரு இட்லி எனர்ஜியாக செய்வதற்குரிய மனதை நீங்கள் பண்படுத்தி கொண்டே ஆனால் எத்தனை கலோரி கிடைக்குது? ஒரு இட்லி 5000 கலோரி கிடைக்குது. 10 இட்லியை தள்ளி உள்ள சட்னி, தக்காளி சட்னி, எத்தனை சட்னி எல்லாம் உள்ள தள்ளி போய் 2 விழத்தில் பசிக்குது ஐயா. இது நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினால அந்த ஒரு சூழ்நிலை இறைவன் நமக்கு அந்த வழி பவரை கொடுத்தான். அப்ப ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அப்போ தவம் பண்ணுறவங்க வந்து பசிக்குதுன்னு தெரியாது, பசி உணர்வே கிடையாது, அப்படித்தான் தவம் பண்ணுவாங்க. அதை அந்த பேஸில் தான் ஐயா அருட்பெரும் ஜோதி விழித்திரு பசித்திரு தனித்திருன்னு. அது பெரியது இல்லைப்பா, நீ தபசு பண்ணுற உட்காந்துருக்க, அதனால உனக்கு பசிக்குதுன்னு தெரியல. ஆனால் அதை விட உயர்வு என்ன இருக்கு தெரியுமா? இன்னொருத்தன் பசிக்குதுன்னு சொன்னான் பாரு, அவனுக்கு நீ சாப்பாடு போனதுதான் அதை விட பெரிய பசியாற்றல்னாரு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். நான் அது மட்டும் இல்லை, அவர் அடுத்த பாட்டில் ஒன்று சொன்னார் திருவள்ளுவர் சுவாமி, அற்றார் அழிவசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலின்னா. நீ இன்னைக்கு எவனுக்கு சாப்பாடு போட்டியோ அதுதான்டா ஒரு கிரெடிட்ல போய் விழுது. அதுதான் ஒரு கிரெடிட், பாக்கியெல்லாம் டெபிட் போய்விடும். ஐயா அருணகிரி சுவாமி ஒரு பாட்டு சொன்னார் ஐயா, நிலையான மா தவம் செய்குவினோ நும்மை நேடி வரும் தொலையாவழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டிருந்தான். புள்ளைகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு சிறுவாணிக்கு போகிறான், வெள்ளியங்கிரிக்கு நிறைய பேர். ஆற்றுலே அவன் வந்து புளியாதரை இட்லி பொடி எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான் வழியில் சாப்பிடுது. இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறான், சிங்கப்பூர் போகிறான், எந்த இட்லி பொடியை கொண்டு போகிறது? இட்லியை கொண்டு போகிறது. ஆனால் இப்போ நாம் போகிற தூரம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஒரு நாள் போய் ஆகணும். அதை தான் ஐயா சொன்னார், மரணம் வரும் குடும்பாவி வந்து விடுமே. இந்த இப்போ நான் சொன்ன திருக்குறளை ஹிந்தியில் சொன்னபடி அம்மா பொத்திட்டாமா ஐயா. சே ठीक है, बना लो जय हो, திருக்குறள் சாமிக்கு ஜெய ஹோன்னா. நான் பிறந்த நான் தமிழ்நாட்டுக்கு அந்த திருக்குறளை சன் டிவி சன் நியூஸ்லாம் வந்தது, கொண்டு வந்தது ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறார் பார் திருவள்ளுவர், நம்ம சுவாமி தமிழ் சாமியை கூப்பிடியா அவன் கையினாலும் செய்யணும்னு சொன்னாயா ராவத்து சிஎம். நான் பிறந்த தமிழ்நாடு அந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் படிச்சுக்கன்னா நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு தானே மரியாதை. இப்போ நான் இவ்வளவு கோயில் கட்டியிருக்கேங்க மேலே, எனக்கா மரியாதை? உங்கள் அனைவருக்கும் மரியாதை. அன்னைக்கு சங்கரர் வந்து அன்னைக்கு கோயிலை கட்டினாரு, இன்னைக்கு கேரளத்துக்கு மரியாதை. அதை விட ஒரு படி உயர்வு ஏறி நான் தமிழன் வந்து இவ்வளோ பெரிய நாயன்மார்கள் வாழ்க்கெல்லாம் எங்கே தெரியும்? ரெக்கார்டு இருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு, நான் காமிச்சிருக்கேன் எல்லாம். டூரிசம் டிபார்ட்மெண்ட் வரான். நான் சிங்கிளாக இருந்து இந்த பெரிய சாதனை பண்ண இவ்வளோ காலம், அதுக்கு தாங்க என்னை பெற்று அனுப்பிச்சாங்க என் தாய் தந்தர்.
நான் போகிறச்சே சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா, இங்கே வா, நான் உனக்கு கொல்லி போட வரமாட்டேன், போகிறேன், துறவியாகி போகிறேன், போ மகனே போ, ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்டது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, நான் எத்தனையோ சாதுக்களுக்கு சோத்தப்பட்டு உண்மையான நீ போகிற இடங்கள்லாம் உனக்கு சோறு கிடைக்கும் போனா. அந்த சாப்பாட்டு விஷயம் அப்போ அதை தான் ஐயா பேச வச்சுருந்தார். அதை ஹிந்தியில் சொன்ன போது தான் அந்த மக்கள் உணர்றாங்க. நீங்கள் ஏன்டா இதெல்லாம் தமிழ் திருவள்ளுவர் வைக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னீங்கன்னு கேட்டால் அவன் பெரிய விவரம் சொன்னான். அதெல்லாம் சொல்ல முடியாது. பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ஒரு நாள் ராமேஸ்வரம் போய்கிட்டு இருந்தோம். அங்கே ரயில்வே கேட்டு போட்டிருந்தது, காடின்னு வண்டி நின்றுக்கிட்டு இருந்து பார்த்தா அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போர்டு தெரிஞ்சுது. அதில் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, ஹிந்தியில் உள்ளது, கருப்பில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குதான். என்ன சொல்லுவீங்க? சில விஷயங்கள் நாம் சொல்ல முடியாது. ஆக இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த ஆத்மா என்பது அப்பேற்பட்ட விஷயம். ஜாதி மத சமயம் என்ற சளைக்கையும் விட்டடக்கி அப்படின்றார் ஐயா. எது படிப்படக்கி, கேள்வியெல்லாம் பற்று அற விட்டடக்கி, பார்த்திடலும் அடக்கி, கந்தமெல்லாம் அடக்கி, ஸ்பரிசமெல்லாம் அடக்கி, தடிப்புறு ஊன் சுவையடக்கி. அங்க பார்க்கணும், தலப்பா கட்டி சொல்லல, தடிப்புறு ஊன் சுவையடக்கி. இவ்வளத்தையும் பண்ணிட்ட, மடிப்படைக்கு நின்றாலும் நில்லேன் அப்படிங்கிறார். மடிப்படைக்கு நின்ற ஆசை விட்டுட்டு நின்றாலும் நிற்பேன்றார். மடிப்படைக்கு நின்றாலும் நில்லேன் நான் எனவே ஈகோ. அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்தால? வனக்குரங்கு வியப்ப. அந்த காட்டில் கிடக்கக்கூடிய குரங்கு, நான் வரவு பேசிட்டு இருந்தேன், காட்டில் கிடக்கக்கூடிய குரங்குகளெல்லாம் நம்மை பார்த்து, ஏண்டா நீங்களாடா என்னை பார்த்து குரங்குன்னு சொல்றீங்க? நாங்கள் செய்யறதெல்லாம் மனுஷனை விட அதிகமாக செயல்படுறோம், நீ பண்றதா எங்களோட மோசமான செயல் பண்ணிக்கிட்டு என்ன போய் நீ குரங்குன்னு சொல்ற? ஐயா சொல்றாரு, வனக்குரங்கு வியப்ப எந்த மரக்குரங்கு குதித்த துடிப்படைக்கு ஆட்கொண்ட துறையே அருட்பெரும் ஜோதி அரசு. தினம் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமா 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், குளிச்சு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு யோகாசனம், மெடிடேஷன், இது ரெண்டும் ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஜோதி அகவல் பாராயணம். எங்க இமயமலையில் உத்தரகாசியில் ஒரு வருஷம் மழை இல்லாமல் போச்சு, ரொம்ப கஷ்டம். எல்லா மக்களும் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இது போல் எங்களுக்கு மழையே இல்லை சுவாமி, நீங்கள்லாம் பெரிய தபசி, மழை வர்றதுக்கு ஏதாவது பூஜைகள் செய்யுங்கள், நான் செஞ்சுருவோம்டா நாளையிலிருந்து. அப்படி என்ன பண்ண தெரியுங்களா? அகவல் பாராயணம் படித்தாங்க உத்தரகாசியில். அவங்களுக்கு ஒழுங்கு அருட்பெருஞ்சோதி சொல்லுங்கடான்னா அவன் என்ன சொல்ல தெரியுங்களா? அப்புறம் சோறு அப்புறம் சோறு அப்புறம் அப்படி அருட்பெருஞ்சோதி சொல்லு. இது வேறுகளாம் தெரியும். இப்போ அழகா சொல்றான், இந்திக்கான வாயில அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்றான். அவருக்கு தெரியும், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அதெல்லாம் சொல்றான். ஆகையினால அந்த ஒரு நிலைமை ஐயா அவர்கள் இதை சொன்னார். அப்போ முதல் பாடல் மகாதேவ மாலையில் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி. இதில் ஃபிசிக்ஸு, பாட்டனி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு முதல் பாட்டில். கலக நிலை அறியாத காட்சியாகி மெஞ்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமதாய் பரமாகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாகி அலகில் அறிவானந்த மயமாகி. யூனிட் இல்லை அறிவுக்கு, அலகில் அறிவானந்த மயமாகி
சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவே என்று சொல்லிட்டு தான் அடுத்த பாடலை ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏகாந்தமாக பார்க்கணும். வேறு ஏதோ ஒரு பேப்பரெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கணும். இதெல்லாம் வந்து சில பத்திரிக்கை ஒரு நாளைக்கு வயசு முடிஞ்சு போயிடும். இன்னொரு பத்திரிக்கை அது ஒரு வாரம் அதோட செத்து போயிடும். இன்னொரு பத்திரிக்கை ஒரு மாதம் வரைக்கும் உயிர் இருக்கும், அதை செத்து போயிடும். அடுத்து வேறு எது வந்துடும். இப்படிலாம் இருக்குது. ஆனால் அருட்பாவுக்கு வயசே கிடையாதுயா. நீங்கள் எந்த காலத்திலையும் அப்படியே இருக்கும். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எப்போ வருவாரோ நாம் காத்திருக்கோம். இப்போ வந்திருக்கிறாரு ஐயா, இங்கே தான் இருக்கிறார். நீக்கமர நிறைந்திருக்கும். பார்த்து பாரு. இப்போ நீங்கள் இட்லி வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் கைனால் எடுத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேருன்னா இட்லி தான். அதே இட்லி நான் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கையில் நான் கொடுத்தேன்னா சாமி கொடுக்குறாரு, பிரசாதம் வாங்கிக்க, பிரசாதம் வாங்கிக்க. அந்த இட்லி முதல்ல இட்லியாக இருந்தது, இப்போ நான் கொடுக்குற போது பிரசாதம் ஆகிப்போச்சு. என்ன காரணம்? இயற்கைக்கு முரணாக இந்த பஞ்ச இந்திரியங்களை பயன்படுத்துகிற போது தான் அங்கே துன்பம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. இயற்கைக்கு ஒத்து வாழ வேண்டும். புலன்களை நாம் அதுக்கு பயன்படுத்தணும். இயற்கையோடு இயற்கையாக புலன்களை பயன்படுத்த வேண்டும். அது தெரியலையே சுவாமி. அது தெரிஞ்சால் நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க, நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்போ ஐயா என்ன சொல்கிறார் இதுக்கு? நீ கண்டதெல்லாம் அனித்தியமே. என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. சாதாரண எளிய நடை. அருட்பா படிக்கிறதுக்கு எங்கெங்கே சமயம் இருக்குது. டிவி நியூஸ் பார்க்குறதுக்கே சமயம் இருக்குது. ராத்திரி பூரா கிரிக்கெட்டை பார்த்துட்டு காலையில் 8:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு மழை நின்று ஸ்டாண்டிங்கில் இட்லி தூக்கி வாயில் போட்டுக்கிட்டு சீக்கிரம் ஓடி போகணுங்க டியூட்டிக்கு. மிஷின் லைஃப்பில் போய்கிட்டு இருக்கு. ஆக நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை உணர்ந்து கொள்றதுக்காகத்தான் சுவாமி அந்த காலத்துன்னு சொன்னார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அந்த அவேர்னஸ் வர வேண்டும். அவேர்னஸ். இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த பசி சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஐயா கண்டதில் முதல் பாயிண்ட். அடுத்தது நான் சொன்னது, அந்த கும்பராசியில் வருகிற போது எல்லாம் நிறைந்து விட்டேன். நான் நினைத்ததெல்லாம் நடத்தி விட்டேன். எனக்கு ஒன்றும் பிறவி இல்லை. நான் உன் திருவடி சேருகிறேன்னு நினைக்கணும் அந்த ஆத்துமா. அதோடு முடிஞ்சிடும் பிறவி. சாமி இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனே, எப்படி இருக்க போகிறேனோ, என்ன ஏதோ போகணும். பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வேறு கடைசியில் நேரத்தில் நீ போகிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? லட்டு திங்க ஆசை இருக்குதா? அது இருக்குதா? ஏதா வயசான காலத்தில் இந்த ஆசீர்வாதம் வைக்கணும். நான் எல்லாம் பெற்றுவிட்டேன் மக்களே, நீங்கள் நல்லா இருங்க. அது ஒன்று போகும். அந்த மகா ஒன்றும் செய்யலை, இந்த பையன் ஒன்றும் செய்யலை, போகிறேன்னு. அந்த ஆத்மா வெரி டேஞ்சரஸ். இந்த சொசைட்டி எப்படி இருக்குதுன்னு ஒருத்தன் கேட்டான் ஆங்கில கவிதையில். ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த சொசைட்டி, வாட் இஸ் சொசைட்டி? அவன் என்ன தான், ஹெல் இஸ் எம்டி அண்ட் ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர்னா. நரகம் காலியாக போச்சு. நரகத்தில் உள்ளவாளெல்லாம் இங்கே அனுப்பிச்சிருக்குது டெப்டேஷன் டியூட்டியில். பிகாஸ் வி ஆர் ஆல் டெப்டேஷன் டியூட்டி ஒன்லி. தட்ஸ் ஆல். யாருக்குமே டியூட்டி கிடையாது. டெப்டேஷன் முடிஞ்சது போட்டி தான். எவ்வளோ அழகாக சொன்னோம். ஆகவே இந்த உலகத்தில் உண்மை எதில் நம் இறைவன் தொண்டு தான், திருப்பணி தான். கடைசி நேரத்திலும் வாழ்ந்து கொண்டு நான் எல்லாம் செய்துவிட்டேன், எல்லாம் நிறைவு. மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு தெரிய வேண்டும். அவ்வளோதாங்க. நான் வர்றபோது கூட வெங்கட சுப்ரமணியன் சொல்லிட்டே வந்தேன். நான் சின்ன பிள்ளைலேருந்து இது வரைக்கும் மனசை ஹாப்பியாக வச்சுருக்கேங்க. துன்பம் கஷ்டம் நடப்பது அனைத்தும் நாராயணன் செயல். சரி, வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் 300 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான் திருமலைக்கு. நல்லா கேட்டுங்க. திருமலையில் அங்கே வந்து நிற்கணும் 8 மணி நேரம் அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் நின்று சுவாமி ஸ்ரீவாரி தரிசனம். அப்படி போகிற போது சில பிரச்சனைகள், ஏதாவது நேரம் போகணுமே. ஒருத்தன் தினத்தந்தி பேப்பர் விற்கிறான், ஒருத்தன் என்னென்னவோ பேப்பர் விற்றுக்கிட்டு இருக்கான். ஐயா அண்ணன் காப்பி வேணுமா, டீ வேணுமா?
இதெல்லாம் பேசிக்கிட்டு அண்ணே நீங்கள் எந்த ஊர், அண்ணே நீங்கள், இதெல்லாம் உலக வழக்கம் பேசிக்கிட்டே போய் நம்ம வந்த நோக்கம் பகவானை பெருமாளை தரிசனம் பண்ணி நாம் சொல்லணும் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுலாம் போயிட்டு கடைசியில் பெருமாள் அந்த குலசேகரப்படி பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னு பாருங்கள் பெருமாளை, அவ்வளோதான். அவர்கிட்ட பேச முடியாது, இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர்கள் வெள்ளண்டே 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 படை படை வெள்ளண்டே அப்பா சீனிவாசா ஜீத்தா இது அடுகலான்னு வச்சிருந்தான், ஜீத்தா அடுகல கேட்கணும்னு வந்தேன்னு கேட்க முடியாமல் போச்சேன்னு அப்புறம் கேட்குறான் பிரார்த்தனை. ஏன்? அந்த பெருமாள் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒரே நிலை பெற்றுவிடும், அதுதாங்க ஆசீர்வாதமே. பெருமாளே நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்தப்பா, ஆனால் ஒன்று மட்டும் செய்யாத, 10 கோடி ரூபா கொடுத்த, இந்த டயாபெட்டிஸு, இந்த கிட்னி, இந்த பைபாஸு, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மட்டும் கொடுத்துடாம காப்பாற்றிக்கையா. இது பிரார்த்தனை கண்டிப்பாக செய்யணும். 2000 ரூபா நோட்டு வச்சுருக்கான் கட்டு, எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தான். ஐயாவுக்கு உப்புமா போடுறா, ராஜஸ்தான்காரர் உப்புமா போடுறா, தம்பி உப்பு போடாத, சரி தாளிசம் ஐயோ எண்ணெய் போடாது, எண்ணெய் போடாது, சரிடா மிளகா வத்தல் போடுதால்னா தாளிக்கழு உப்புமா, ஐயோ அது வேண்டாம் காரம் கூடாது, நீ என்னத்தை தான் சாப்பிட்றது, இதெல்லாம் விட்டு உப்பு வேண்டாம் காரம் வேண்டாம் எண்ணெய் வேண்டாம், 2000 ரூபா நோட்டு இருக்கு தின்னு தின்னு. ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷாக்கார, ஆட்டோ ரிக்ஷாக்கார 1 கிலோவுக்கு சூடாக ஜிலேபி வாங்கி கிருஷ்ணா ஸ்வீட்டில் வாயில் போட்டுக்கிட்டு ஆனந்தமாக போய்கிட்டு இருக்கான். இவன் பணக்காரனா அவன் பணக்காரனா? ஆகவே பெருமாளே எனக்கு கடைசி வரைக்கும் நல்லபடியாக வைடா, துன்பமில்லாத வாழ்வு. நம்ம போனால் நிறைய சொல்கிறதில்ல, சிவபெருமான் கோயிலுக்கு போனால் அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் நம்ம விளக்கம் அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஆப்ஷன். அந்த திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் ஒரு ஐயன், அவன் தினமும் போய் சொக்கநாதனை பார்த்து அப்பா நெல்லையப்பா நெல்லையப்பா எனக்கு அதை செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு 4-5 வருஷமாக பார்த்தா ஒன்றையும் காணும், நோ ரியாக்ஷன் ஃப்ரம் தேர். சரி இனிமேல் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறதே இல்லைப்பா, எல்லாம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா கிட்ட போய் நான் பேசுகிறேன், அவள் கேட்பான் இன்னும் சொல்லி காந்திமதிக்கிட்ட போய் நின்றுட்டு ஒரு பாட்டு பாடினாங்க, அருமையான தமிழ் பாடல். அவன் எப்படி பாடினா, ஆய்முத்து பத்தரில் மெல் அணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என அவர் கொஞ்சம் வேளையில். நல்ல பாதுகாப்பு தமிழ இந்த சீனில் சொல்கிறான், ஆய்முத்து பத்தரில் மெல் அணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என அவர் கொஞ்சம் வேளையில் நித்த நித்தம் வேய்முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் சிற்றிடுவோ நெல்வேலி வடிவல்லையே. தமிழா நல்ல அருமையான தமிழ் பாட்டு. நீங்கள்லாம் தமிழ் நல்லா புரியும் உங்களுக்கு. நான் எங்கேயோ எம்எம்எல்ஏருந்து வந்திருக்கேன். நம்ம தமிழ்லாம் மறைஞ்சு போச்சு. அருமையாக அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அப்போ எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு சிவன் கோயிலில் கடைசியாக கும்பிட்ற இடம் ஒன்று இருக்குது. அது சண்டிகேஸ்வரன் போய் நாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும். சண்டிகேஸ்வரா நிறைய பேர் சொல்லுவான், நான் ஒன்றும் எடுக்கலை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவர் நித்திரையில் இருப்பார், தபஸில் இருப்பார். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னு வைங்க, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கும்பிட்டுட்டு நாமலையம்மாரையும் கும்பிட்டுட்டு வெளியே வர்றபோது நவகிரகம் சந்நிதி இருக்குது. அந்த நவகிரகம் சந்நிதி கும்பிட்டு வெளியில் வரையில் முக்கியமான கோயில் ஒன்று இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் திருவண்ணாமலையில் அங்கே தாங்க சித்திரபுத்திர நாயனார் பரிவார் ஃபேமிலியோடு உட்காந்துருக்காரு. அவனை போய் பார்த்து, ஐயா சித்திரகுப்தா என் ஃபைலில் கொஞ்சம் தள்ளி போடு,
கொஞ்சம் நல்லபடியாக எழுதி வையா, அது நல்லா சொல்லி பாருங்க, நிச்சயமாக நடக்கும். சித்திரம் அவன் வந்து அந்த அருணாச்சலேஸ்வருக்கு எவ்வளோ கோவிலில் எவ்வளோ அபிஷேகம் பண்ணணுமோ அந்த சித்திரகுப்தங்கிட்ட போய் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அவன் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த இடம் தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு. அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவானை காலையில் எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை. Give me the liberty to know, to utter and to argue freely according to conscience about all liberties. பகவானே, என்னுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றையும் பயன்படுத்தி வழிநடத்துவாயாக. இன்றைய நாள் நல்லபடியாக இருக்கணும் ஐயா, எந்த பேட்டியும் சண்டை சாத்திரம் இல்லாமல். சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்தில் நல்லா சிந்திக்கணுங்க. எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் என்வைரான்மெண்ட் சர்க்கிளில் மாட்டி, இதெல்லாம் நான் ஐயாவுடைய திருவருட்பாவுள்ள பாடலை நான் அப்படி கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பாடலையும் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். நேரம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பண்ணுவோம். அதனால் அப்போது அந்த ஒவ்வொரு இதுகள்லையும் நம்முடைய கஷ்டங்களை நாம் பகவான் இடத்துல சொல்லித்தான் தீர வேணும். அப்போ வீட்டில் என்ன அருமையாக எங்கள் ஆத்துக்காரர் இன்றைக்கி பேங்கில் வேலை பார்க்க போயிருக்காரு, சாயங்காலம் 5:30 மணிக்கு வருவார். அன்றைக்கி பேங்கில் கொஞ்சம் வேலை ஆகினால அவர் 9:30 மணிக்கு வராரு. அருமையாக நெய்யில் அடை தோசை போட்டு அருமையாக பண்ணி வச்சு வருவார். சாப்பிட வைக்கலாம் சொல்லலான்னு வந்துட்டுருக்கேல்ல. ஏங்க கேட்டிங்களா, அந்த விழுப்புரத்துலேருந்து ஒருத்தி வந்தால் பாருங்கள், அவள் வந்து இதை சொன்னான். காஞ்சிபுரத்தில் வந்து அவள் அதை சொன்னால், இவங்க அதான் இதான்னு சொன்னால் வந்துச்சு போவோம். தோசையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் சும்மா படுக்கணும்னு சொல்லி சண்டை. நீ சாப்பிட இந்த எண்ணம் வரக்கூடாது ஐயா. இதில் யார் பெரியவர்கள் யார் சின்னவர்கள் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. எங்கிட்ட என் மேலே தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்க ஐயா, சாப்பிட்டுட்டு படுக்க ஐயா, இதில் என்ன தவறு இருக்கு? அப்போ அந்த குடும்பம் ஆனந்தமாக வாழும், எப்போவும் சந்தோஷமாக இருப்பாங்க, சிரித்து கொண்டே இருப்பார்கள், எது வந்தாலும் இல்லாட்டால். அதனால தான் ஐயா அவர்கள் அந்த இதில் விளக்கம் சொன்னார். நில்லா உடம்பை நிலையென்றே நேசிக்கும் பொல்லா நெஞ்ச புலையனே, இவ்வுலகில் சொல்லா மனநோயால் சோர்வுற்று அலையும் அலலெல்லாம் நீ அறிவாய் எழுத்தறியும் பெருமாளே. எழுத்தறிவு பெருமாள் மேலே இன்னிலிருந்தாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற போது வீட்டில் கொஞ்சம் அருப்பா திருமூல திருமந்திரம் தேவாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மற்ற புத்தகத்தெல்லாம் விட்டுடுங்க, அப்புறம் பார்க்கலாம். இது தினம் காலையில் ஒரு 10 நிமிஷம் ஃபிசிக்கலாக உடல் இது. இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும். யார் உங்களை சந்திக்கிறதுக்காக தாயா எம்எம்எல்ஏலேருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தோசை இட்லி இப்போ ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இது சந்தர்ப்பம் யாருக்கையா கிடைக்கும். இந்த புத்தாண்டில் வந்து நாங்கள்லாம் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அவர்களுடைய ஆற்றல் பேராற்றல் இந்த சபை முழுதும் நிரம்பி இருக்கிறது. அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, குண்டலினி சக்தி என் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்வதை உணர்கிறேன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், 3 சொல்றோம்ல. வீட்டில் அன்னைக்கு வணக்கம் இல்லை, தந்தைக்கு வணக்கம் இல்லை, ஆசானா யாரு பார்க்கலாம். அப்புறம் ஆசான் வந்தானே இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அவர் தான் இல்லைன்னு சொல்ல சொன்னாருங்க, நீங்க போக மாட்டேன். ஸோ அதுபோல் அந்த 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 சரீரம் அந்த ஆத்மா என்பது அவ்வளோ பெரிய விஷயம். அது ஆகவே நாம் வந்து இந்த நில்லாத உடம்பு அது நிலையென்றே நேசிக்கும் பொல்லா நெஞ்ச புலையலே, இவ்வுலகில் சொல்லா மனநோயால் சோர்வுற்று அலையும் அல்லலெல்லாம் நீ அறிவாய் எழுத்தறியும் பெருமாள். என்ன இன்னைக்கு ஒரு பாட்டு சொன்னேன். ஐயா வந்து வேத ஆகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவு அறியீர். ஒரு பாட்டு. அடுத்தது சூதாக சொன்னவல்லால், அதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்மை வெளிதோன்ற உரைத்தல் இலை என்ன பயனோ அவை. இதுதான் அந்த பாட்டு திருவருட்பாவில்.
யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஆறுமுகன் அவர் ஒரு கேஸை புட்டப் பண்ணான் கடலூரில். வேத ஆகமங்கள் வீண்வாதம்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்து மதத்தை இவர் தாசம் பண்ணிட்டாரு, அதனால் இந்த கோர்ட்டில் நான் அந்த கேஸை புட்டப் பண்ணேன்னு சொல்லி போட்டான். கேஸ் நடந்தது. ஐயாவுக்கு சமன் போச்சுது, வடலூர் ஐயாவுக்கு. இவர் கோர்ட்டுக்கு போகும்படி ஆகிப்போச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்படி போகிற போது குறிஞ்சிப்பாடி என்ற ஒரு ஊர் இரவு ஆகிப்போச்சு. அந்த வண்டியில் போகிற போது இவர் ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே போனாராம். இறைவா, எல்லாம் விட்டுட்டேன், ஆனால் அந்த காதில் 2 கணுக்கம் கிடக்குது, இது எனக்கு தேவையா? இது என்ன செய்யறதுன்னே புரியலையா என்று நினைத்து கொண்டே போனாலும் அங்கே ஒரு அந்த குள்ளஞ்சாவடி குறிஞ்சிப்பாடின்ற இடத்துல ஒரு சத்திரத்தில் கீழே சுவாமி அங்கே வந்து படுத்திருக்கார் ராத்திரி. அதில் அந்த காலத்தில் 2 பேர் வந்தான். டே, எவனோ ஒருத்தன் படுத்திருக்கான்டா, அங்கே என்னமோ காதில் ஒரு மாதிரி மின்னுது, அதை அவுத்துட்டு போயிடலான்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் ஒரு காதை நைஸாக பிடிச்சி நல்லா தூங்குறாரு அவர். என்ன போய் ஒரு காதில் உள்ள கடுக்கனை நைஸாக அவுத்துறான். இவர் என்ன நினைக்கிறார், ஐயா வடலூர் ஐயா, அப்பா இப்போத்தாண்டா நான் உனக்கு வர்ற போது அப்ளிகேஷனு கொடுத்தேன், உடனே ஆள் அனுப்பிச்சிட்டியா? சரி, இந்த ஒன்று அவுத்துட்டான் தெரியுது, இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அப்படி 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 சரிஞ்சு படுத்தானா, இதையும் சேர்த்துட்டு போட்டு. இது ஐயா வடலூர் ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா உடனே நான் கேட்டதுக்கெல்லாம் ஆள் அனுப்புகிறேன். ஐயா வந்து கடலூரில் போயிட்டார் கோர்ட்டில். எல்லாரும் காத்திருக்காங்க. அங்கே இன்னைக்கு வடலூர் ராமலிங்க சுவாமி வந்து இங்கே கோர்ட்டுக்கு வர்றாரு. அங்கே இவர் போய் உள்ளே போய் வெளியே வந்து உட்காந்துருக்கார் சுவாமி. இன்றைக்கும் அந்த கேஸ் கட்டுகள் கடலூர் சிஜிஎம்ல உட்காந்துருக்கு. நான் அப்பப்போ போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவேன், பார்த்துட்டு சிஜிஎம்ல சொல்லி. அதுக்கு தேவைத்தானும் பூஜை நடக்குது. இப்போ இவர் வெளியே உட்காந்துறார். வடலூர் ராமலிங்க சுவாமி, வடலூர் ராமலிங்க சுவாமி, அதே மாதிரி இவர் பேசாமல் உட்காந்துருந்தானா. ஐயா போகவே இல்லை. ஏங்க நான் சொல்கிறேன், இவன் ஜட்ஜு போய் சப்படாசி அவன் போய் சொல்கிறான், ஜட்ஜுக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் வரவே இல்லைன்னு. ஒருவேளை காது செகடாக இருக்கும், திருப்பி போய் நல்ல சத்தம் போட்டு சொல்லணும். திருப்பி போய் சொல்கிறான், ஐயா வடலூர் ராமலிங்க சுவாமி, ராமலிங்க சுவாமி. அவருக்கு கேட்கவே இல்லை. திருப்பி போய் ஜட்ஜி சொன்ன வரவே இல்லை, எதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, வெளியில் உட்காந்துருக்காரு, உள்ளே வரமாட்டுக்காருண்ணா. ஏய் ஒன்று பண்ணலாம், அந்த ராமையா பிள்ளை ராமலிங்கம்னு கூப்பிட்டுப்பார் ஒரு வேளை. நான் அந்த ஜட்ஜி இவன் போனான். ஏய் இங்கே சாமி ராமலிங்க சுவாமி இங்கே கோர்ட்டுக்கு வரலனாட்டு திருப்பி அதே சொன்னேன். ராமலிங்கம்னு சொல்லி வரேன், அதே தான் இவன் சொன்னான். ராமையா பிள்ளை மகன் ராமலிங்கம்னா. சாமி அப்படி எந்திரிச்சு உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிற போதே கோர்ட்டு எல்லாம் எந்திரிச்சிச்சு. எவன் கேஷ் போட்டானோ அவனு எந்திரிச்சுட்டு அவருக்கு பை வச்சிருப்பா, விபூதி பை வச்சிருப்பா. அப்படி எல்லாருக்கும் அந்த நந்தி புத்துறையில் விபூதியை கொடுத்தார். எல்லாம் வாங்கினான். அந்த ஆறுமுக நாவல் அவனும் வாங்கினான். இதை பார்த்தா ஜட்ஜ் பண்ணி இந்த கேஸை இமீடியட்டாக உடனடியாக தள்ளுபடி செய்கிறேன்னா. என்னங்க இது நடந்தது இல்லை, என் முன்னிலையிலே பிரதிவாதி முன்னாடி விபூதி வாங்கி பூசிட்டான்னா இந்த கேஸ் ஜோடிக்கப்பட்டதுன்ட்டான். அப்படி சில அதிசயங்களை சுவாமி செஞ்சு காமிச்சார். ஆகவே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நல்ல புரியணும் அதில். அப்போது மட்டகன்ற ஒரு பாடல் முதல்ல பாடினேன், மகாதேவ மாலையில் உள்ள பாடல். நாங்கள்லாம் தினம் ஹிந்தியும் பஞ்சாபியும் பெங்காலியும் பேசி கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இப்போ தான் நான் உங்களை சந்தித்து தமிழ் பேசுகிறேன். அந்த தமிழில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு பாருங்க. அதனால தான் அவன் சொன்னான், அமர்ந்த மொழிகளில் எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும். இப்போ நான் தான் சொல்லலாம், நீங்கள் சொல்ல முடியாது. அந்த எல்லாரும் சொல்லலாம், ஏய் தமிழ் படிங்கடான்னு. स्वामी जी मैं तो गया था
तमिलनाडु में ये लोग खिचड़ी पिचली कह रहे, कुछ समझ भी नहीं आया. கிஜிலி புஜிலிடா, எனக்கு எங்கள் தமிழ் எழுத்துக்களில் 248 எழுத்துக்கள் இருக்குடா. உன் எழுத்தில் 56 எழுத்து தான் இருக்குது. எங்கள் எழுத்தை நீ படிக்கிறது கஷ்டம். அது தமிழ் பாலூரல் உண்டு. தமிழ் பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதுன்னா பட்டணசாமி. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை எழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் திருமங்கை ஆழ்வார். ஞான சுடர் விளக்கேற்றின நாரணருக்கு ஞானத்தமிழ் நான், ஞானத்தமிழ் புரிந்த நான். இப்போவும் திருமலையில் தமிழில் தான் அங்கே நடக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் அது அன்றைய காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமி சுயம் சர்வ ஈஸ்வரன் சிவம், ஹரி இல்லை. இந்த தனுர் மாதம் பூஜை, இந்த தனுர் மாதம் மார்கழி திருப்பாவை திருவம்பா இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்க, பொங்கல் வரைக்கும் நடக்குமே. அது அங்கே சிவபெருமான் அங்கே நின்றுட்டு இருக்காரு பெருமாளில். ஏன் இந்த மாதம் மட்டும் பெருமாளுக்கு துளசி அபிஷேகம் கிடையாது, துளசி மாலை கிடையாது, வில்வ மாலை தான். தெரியுமா உங்களுக்கு? வில்வத்தில் தான் சுவாமிக்கு மாலை, ஸ்ரீவாரிக்கு. தனுர் மாதம் தெலுங்குல சொல்றது. அந்த ஒரு மாதம் சுவாமி இருப்பார் சிவபெருமானாக. அதனால வெங்கட ஈஸ்வரன். அந்த பொங்கல் மகர சங்கராந்தி அந்த சூரியரை வந்து மகரத்தில் நுழையிற போது பெருமாள் வந்துடுவார். அவர் ஹரின்னு கூப்பிட்டா சிவம் வருவான், சிவமேன்னு கூப்பிட்டா ஹரி வருவான். ஆகையினால இந்த நிலையில் அந்த ஹரிஹரபுத்திர ஒரு சின்ன விஷயம், நீ எவன் தலையில் கையை வச்சானோ அவன் எரிஞ்சு சாம்பாரானு கேட்டான், ஜெல்லு கொடுத்துட்டேன்னா கஞ்சத்தே பரபம் காமம் கரோபி, என்ன லோகத்துக்கு வந்து நான் கொடுத்துட்டேன்னா சிவபெருமான். கொஞ்சம் நெல்லுங்க உங்கள் தலையில் கையை வச்சு பார்க்கலான்னா, ஏய் நான் தானே கொடுத்துட்டா உண்மைதான்ப்பா. இல்லை பார்க்கணுங்க யாரும் கிடையாது, நீ தான் நிற்கிற. கொடுத்தவன் தலையில் கையை வைக்கிறதா. ஓடினார் சிவம். யாரா நம்மளை காப்பாற்றுறவர்கள் நேராக வைகுண்டத்துக்கு போனார். பெருமாளே என்னை காப்பாத்துனா, நீ செஞ்ச சரி நான் காப்பாற்றிக்கிறேன், நீ போ. நான் எங்கே போய் ஒளிகிறதுங்க? அவர் ஒளிஞ்ச இடம் தாங்க அந்த நாகலிங்க பூ. பார்த்துருக்கீங்களா? நாகலிங்க பூ தெரியுமா? இங்கே பார்த்துருக்கீங்களா? அந்த பூ இப்படி திறந்தாங்க உள்ள சிவலிங்கம் இருக்கும், அந்த பாம்பு இருக்கும். நாகலிங்க பூ எடுத்து 4 பக்கம் சோத்தை கட்டி கவியரசர் அவர்கள் ஒரு பாடல் பாடித்தார் ஒரு காலத்தில். ஸோ அந்த அங்கே இருந்தார். இவர் வந்தார், பார்த்தாரு, மோகினி அவதாரம் எடுத்தார். பெருமாள் வந்து மோகினி அவதாரம் தான். அதனால தான் அவருக்கு அந்த சேஷவஸ்திர புடவை கட்டியிருக்கு சுவாமிக்கு. பாதி கண்ணு மறைஞ்சிருக்கும். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அது சுவாமிக்கு கண்ணை திறப்பாங்க. பிரகஸ்பதி வார் அன்னைக்கு தான் சுவாமியை வந்து நேத்திர தரிசனம் ஒன்று பார்க்க முடியும். அது ரொம்ப விசேஷம். அது பார்க்குறது, அது பார்த்து வந்தால் நிறைய விசேஷங்கள் வீட்டில் எல்லாம் நல்லபடி நடக்கும். அப்படி பண்ணால் இவன் அவங்க இங்கே ஆடி மோகினி அவதாரத்தில் மயங்கி இவன் தலையிலே அவன் கையை வச்சான், செத்தான். இவர் நேராக போனார், சிவபெருமானே இங்கே வாங்கினா, நீ எப்படிடா பண்ணேன்னா, அதெல்லாம் உனக்கு வேணுமா? நீ போய்யா, பஸ்மாசுரன் அழிந்து விட்டான், அசுரனை மதம் செய்தான், நீ எப்படி போட்டு அது நடக்காத கதையாச்சே. நான் மோகினி அவதாரம் அது எப்படி இருக்குது பார்க்கலாம். ஐ மஸ்ட் சீ. ஐயோ நீ அதை பார்க்கப்படாதியா, சிவபெருமானே மோகினி அவதாரத்தை நீ பார்க்கப்படாதான்னா, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், ஐ கேனாட் பிலீவ், நான் ஐ மஸ்ட் சீ, பார்த்தே ஆகணுன்னு. சரி வார விதி ராத்தகுமா காமிச்சுடுவோம் என்று அந்த மோகினி அவதாரத்தை சுவாமி காமிச்சார். மோகமானது ஹரிஹர சுதன் ஐயப்பன் சிட்டியானான். அந்த ஐயப்பன்
இப்போ அப்படி நாம் இன்கேஸ் அப்படி பண்ணினோம்னு வைங்க, அப்படி இப்போ எத்தனை ஐயப்ப பிறப்பாங்க கணக்கே போட முடியாது. ஆகவே அங்கே முடியாது. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ மண்டல பூஜை முடிஞ்சுப்போ நடக்கிற காலம் மகர விளக்கு, அதில் கூட சரி அதில் கூட மகர விளக்கு அன்று, மகர சங்கராந்தி அன்று சுவாமிக்கு வந்து நீலிமலையில் 2 தீபம் எரியும். ஒரு சில பேர் நெருப்பை போடுறாங்க, பட்டாசை போட்டாங்க, அதனால் தெரிஞ்சதுலாம். மதங்கரிஷி ஆசிரமத்தில் சபரித்தா இருந்தாள். சபரி வந்து நிறைய அர்த்தங்கள், அவள் நிறைய வேத ஸ்லோகங்களெல்லாம் படித்தா. அதுக்கு நிறைய கடைசி வரைக்கும் விளக்கம் கொடுத்தவா சபரி. அதனால் கடைசியில் சாவியை கொடுத்தார். சாமி நீங்கள் போகிறீங்களே சமாதியில் மதங்கரிஷி, எனக்கு நல்லது சொல்லிட்டு போங்க. எனக்கு எப்போ சமாதி கிடைக்கும்னா, ஒரு நாள் அவன் மனைவியை தவற விட்டு இங்கே வருவான் அந்த ராமன், அன்றைய தினம் உனக்கு இந்த பக்தி ரகசியத்தை கேளு, உனக்கு முக்தி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை அவன் வந்தான்னா உங்களை பார்க்கணுன்னா நான் என்ன செய்கிறது சாமின்னா, நான் இந்த மரத்தில் தான் இருப்பேன், இந்த மலையில் தான் இருப்பேன், நான் ஜோதி வடிவத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ராமாயணத்தில் இருக்குது. அகஸ்திய ரிஷிக்கு பகவான் சிவம் வந்து சொல்லி எழுதின ஸ்லோகங்கள். எங்கள் இடத்துல இமயமலையில் பத்ரிநாத் போகிற வழியில் ஜோஷின் மட்டிலேருந்து கீழே விஷ்ணுபிரயாகன்னு ஒன்று இருக்குது. அந்த விஷ்ணுபிரயாகிலேருந்து ஒரு 13-18 கிலோமீட்டர் மேலே ஏறணும். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நீங்கள் மேப்பில் பார்த்துருக்கலாம். பூலோங்கி காட்டின்னு பேர். அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். அந்த ஆஞ்சநேய சுவாமி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 15 பேர் அங்கேருந்து நடந்து கிளம்பணும். கங்காரியான்னு ஒரு இடம் 13 கிலோமீட்டர் கோவிந்த காட்டிலேருந்து மேலே ஏறணும். மேலே போயிட்டோம். அங்கே கங்காரியாலேருந்து மேலே ஒரு 4 கிலோமீட்டர் போனாக்கா அந்த இடத்துல மலை சரிவு 18,000 அடி உயரம். நான் சொல்லுது 18,000 feet MSL. அங்கே போய் பார்த்தா அந்த பக்கம் ரஸ்தா முடிவு கிடையாது. கீழே பார்த்தா ஒரு ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டர் பாதாளம், போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கு அந்த பக்கத்தில் இது படுத்துருக்குது. இந்த மாதிரி அனந்த சேனத்தில் பார்க்குறேன். அப்பா ஏய் நீ பாடுறா, ஒருத்தன் 2 பேர் 3 பேர் பார்த்தோம். ஆமாம் தெரியும் அண்ணே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் பக்கத்தில் உள்ளவன் இல்லை அண்ணா எங்களுக்கு தெரியுது. சில பேருக்கு தெரிந்தது, சில பேருக்கு தெரியவில்லை. மனசு ஆத்துமா அதுபோன்றுதான் அந்த மதங்கரிஷியும் அந்த சபரியினுடைய ஆத்ம ஜோதி தரிசனம் அங்கே மேலே. அதை மைண்டை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறவாளுக்கு தான் அது தெரியுது. டிடிஆருக்கு தாங்க தெரியும், எல்லாத்துலேயும் காப்பாங்க. எவங்ககிட்ட டிக்கெட்லேயே அவங்கள்ட்ட போய் டிக்கெட் ப்ளீஸ்மா சார் வந்தேன்னா வண்டி கிளம்பிடுச்சு வந்துட்டேன். அதுபோல் அந்த இடம். ஆகவே இறைவன் எங்குமாக வியாபிக்கின்றான்றார். அது எங்கும் தங்கும் இயற்கை தனி இடம்னார். இதை பார்க்கறதுக்கு நீங்கள் நல்ல தினம் யோகாசனம், மெடிடேஷன், இந்த இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சாகணும். இந்த உலகம் என்பது உண்மையில்லை. இந்த உலகம் நம்மை ஏமாற்றிவிடும். இந்த உலகத்தில் எதுவும் சத்தியம் கிடையாது. நாங்கள் படித்த காலத்தில் நாங்களாம் லிட்ரேச்சர் இப்போ சொன்னாங்க, ஐயா அவர்கள் ஆங்கில முனைவர் என்று. நாங்கள் படித்த காலத்தில் இந்த ஆண்டனி கிளியோபாட்ரா, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸு, வத்தலா டெஸ்டிமோனா, ஜூலியன் சீசர், இதெல்லாம் நிறைய படித்தோம். இதெல்லாம் லைஃப் இஸ் காமெடின்னு சொன்னான். வாழ்க்கை என்பது ஒரு ஆனந்தம், இன்பம். 38 பிளாட்ஸ் அந்த மாதிரி எழுதினார். 3 மஸ்கட்டர்ஸ், மேக்பெத், இதெல்லாம். கடைசியில் ஒன்று சொன்னார், வாழ்க்கை ட்ராஜடின்னார். டெம்பஸ்ட், லைஃப் இஸ் ட்ராஜடி நாட் காமெடி. அப்போ நான் அதை ரிசர்ச் 5th ஆக்ட் 7th சீன் நேற்று சொன்னேன். நீங்கள் போய் பாருங்கள். டெம்பஸ்ட் ஷேக்ஸ்பியருடைய இதில் 5th ஆக்ட் 7th சீனில் ஒரு பாடல். அதாவது கல்யாணம் பண்ணி காலில் வந்து விழுறாங்க தம்பதிகள்.
அவங்களுக்கு வாழ்த்துறை சொல்லணும். நல்ல 16 பெத்து பெருவாழ் வாழ்வு ஏதோ ஒன்று சொல்லணும். அவன் என்ன சொல்லலாம், செபாஸ்டின் ஒருத்தர் அவங்க சித்தப்பா, இந்த உலகம் ஏமாத்தும், இந்த உலகத்தை நம்பாத, ஒன்றும் உருப்படியாக இருக்காது, நீ யாரையுமே நம்பாத, இந்த இது எல்லாம் சத்தியமெல்லாம் அழிஞ்சு விடும், பகவான் ஒன்று தான் உண்மை, இதுதான் உண்மை, இது என்னுடைய ஆசீர்வாதம் தான். இப்போ நம்ம சொன்னோம்னு வைங்க கல்யாண மண்டபத்தில் கதையே வேற. அதில் என்ன சொல்றார் அவர், யூ டூ லுக் இன் எ மூட் ஷார்ட் மை சன் as if you were dismayed. Be cheerful, sir, be cheerful, sir, our rivers now are ended, these our actors as I foretold you were all spirits and are melted into air, into thin air and baseless fabric of this vision. The cloud capped towers, the gorgeous palaces, the solemn temples, the great globe itself, all which it inherit shall one day dissolve, shall one day dissolve, and like this insubstantial pageant fadder leave not a rag behind. We are such stuff as dreams are made on, and our little life is surrounded with a sleep. இதில் என் மைண்டு ஸ்டாப் ஆகிப்போச்சு. ஆஹா, என் கான்சியஸ் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல வாங்கினேன் பிஹெச்டி. எவ்வளோ பெரிய உண்மையை சொன்னான். இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிறோமே, நம்புகிறோமே. இவ்வளோதையும் சொல்லிவிட்டு பின்னாடி எந்த பேர பட்டிமன்றம் போடுவான்னு அவன் என்ன சொன்னான், ஷேக்ஸ்பியர் பட்டிமன்றம் போட்டுடுவான். Sir, I am vexed, bear with my weakness, my old brain is troubled, be not disturbed with my infirmity. If you be pleased, retire into my cell and there repose. A turn or two I will walk to still my beating mind. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் இருந்த அறைக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள், நான் சொன்னது உங்களுக்கு புரியலாம். எவ்வளோ பெரிய மெடிடேஷன் பவர் அது. படிக்கிற போது அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்ல இந்த சித்தா மெடிசன்ஸை வல்லாரை சூரணம்னு ஒன்று எல்லாம் சாப்பிட்டா நல்ல மெமரி வரும். எம்எம்எல்ஏக்கு வாங்க நீங்கள்லாம், நான் உங்களுக்கு தரேன். அங்கே கிடைக்கிறது எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ பெரிய பூரிகள் சொல்லி கேட்டீங்க. இப்போ இன்றைக்கி சாமி நீங்கள் 96 வயசில் இப்படி இருக்கீங்களே, நாங்கள் அட்டையோம். என்கிட்ட 2 மணி நேரம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா நீங்களும் 100 வயசு வரைக்கும் வாழலாம். செத்தாரை எல்லாம் எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தாம் அருள் பெரும் ஜோதி அதனால் முடியும் தெருப்பெரும் சத்தியம் இது. ஐயா எதை சொல்லலை. அப்போ அந்த இமயமலையில் ருத்ரபந்தின்னு ஒன்று இருக்குது. இந்த காமுக் ஏதாவது கங்கோத்திரிக்கு மேலே ஐஸில் வரும் இது ருத்ரபந்தின்னு ஒன்று. ஐயா வந்து அந்த மூலிகை சொல்லியிருக்காரு. திருவருப்பாவில் இருக்குது. திருவருப்பாவில் 1/4 பங்கு தான் நீங்கள் படிக்கிற பாட்டு 6ஆம் திருமுறை, 6 திருமுறைகள். 3/4 பங்கு மூலிகைகள் தான் சொல்லியிருக்காரு. யாரா பார்த்தீங்களா? திருவருப்பாவே படிக்கிற நேரம் இல்லை, மூலிகை எங்கே போய் பார்க்கறது? அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் வந்து நல்ல இப்போ நான் வந்து எம்எம்எல்ஏல அம்மிக்கல்ல தாங்க அரைக்கிறேன். மசாலா அம்மிக்கல்ல அரைச்சி தேங்காய் கிங்காய் மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி சாம்பார் பண்ணி சாப்பிடுவேன். மண் குடத்தில் எரிவிறகு போட்டு தேவதாரின்னு ஒரு மரம், அங்கே விரிய கிடக்கு, கேஸ் இருக்குது எங்களுக்கு. நான் எனக்கு மட்டும் சமையல் மண்பானையில் மசாலா அரைச்சி சாப்பிடணும். அதுதாங்க ரகசியம். எங்கள் தாயார் செஞ்சு போட்டாங்க. எங்கள் தாயார் செஞ்சு, உங்கள் தாயாரெல்லாம் அப்படி தான் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். இப்போ சொல்லி பாருங்க, மூளையில் கெட்டு போச்சா ஐயா. மிக்சியை விட்டுட்டு நீ இந்த மாதிரி சொல்றிய. கிரைண்டரை போட்டுலாம் தோசைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கு அந்த காலத்தில். இப்போ யார் செய்கிறா? எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தார்கள் அன்றைய தினம் மாதர்கள். அன்னைக்கு தான் நாங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போகுவேர் போதுவின நிலையர் போ காலையில் 4:30 மணிக்கு அப்படியே திருச்சி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் குளிக்க போகிறது. அங்கே ஒரே குளிராக கிடக்குது. நான் வெந்நி வச்சு குளிச்சுக்கிறேன். இப்போ அந்த மார்கழி திங்களில் நீங்கள் காலையில் குளிச்சல்னாக்கா அந்த மதி நிறைந்த நல்லா
புத்தி நல்ல. இந்த தட்சிணாயன காலம்னு பேர், முடிகிற காலம். இந்த தட்சிணாயனம் முடிகிற காலத்தில் ஐயா நிறைய சொல்லியிருக்கா வள்ளுவர், பாபா வடலூர் ஐயா. தட்சிணாயனம் முடிகிற காலம்தாங்க நமக்கு நல்ல காலம். நம்முடைய கர்ம வினைகள்லாம் கழிக்கிற காலம் இந்த ஒரு மாதம் இருக்கு. இன்னொரு 10 நாள் இருக்கு. இந்த நேரமாவது நம்ம மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் சொல்லுவோம். இந்த ஒரு 10 நாளைக்காவது சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் இல்லார் பெருஞ்சோதி ஆம்பாடு எட்டையும் வாழ் தடங்கன் மாதேவளரியம். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் ஏதை கட்ட கடகடன்னு சொல்லுவாங்க. அந்த 30 பாட்டு திருப்பாவை திருவம்பாவை. இப்போ கேட்டாக்கா வேற ஏதோ பாட்டு வருது. ஸோ இதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள, நம்முடைய வாழ்நிலை சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மூலமாம் குளத்திலே முளைத்து எழுந்த கோரையை சிவபிரகாஷ் சுவாமி காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீரேல் பாலனாக வாழலாம், பரபிரம்மம் ஆளலாம், ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை. ஒரு கிழவியினுடைய ஆத்மா பிரிய போது, ஆத்மா பிரிகிற போது சில பேருக்கு வாய் திறக்க முடியும், சில பேருக்கு வாய் திறக்காது, மூடிடும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த ஏமகால தூதர்கள் வந்து நிற்கிறது தெரியுது கண்ணுக்கு. ஆத்மா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. இந்த ரவீந்திரநாத் டாகூர் கடற்கரை ஓரமாக போகிற போது ஒரு பாட்டு பாடினார். வாட் லாங்குவேஜ் இஸ் டைம் ஓ சி. ஏ கடலே நீ எந்த மொழியை பேசுகிறாய்னா, த லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் கொஸ்டின். எட்டர்னல் கொஸ்டின்னா ஓம். அப்படியே மேலே ஆகாயத்தை பார்க்குறார் டாகூர், ரவீந்திரநாத் டாகூர். வாட் லாங்குவேஜ் இஸ் டைம் ஓ ஸ்கை, த லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் சைலன்ஸ். மௌனம். மௌனமான அந்த ஆனந்தம் பெரிய விஷயம்னா. அதனால் இங்கே லாங்குவேஜ் பேச முடியாது போயிடும் கடைசி நேரத்தில். அந்த ஆத்மா பேசுது. ஏ கால தூதர்களே, சரி நீ கொண்டு போகிற பாசக்கயிறு கொண்டு வந்துட்ட, என்ன நீ எங்கே கொண்டு போகிற? இரு நான் ப்ரொசீடிங்ஸை பார்த்து சொல்கிறேன். கிளவி உனக்கு நரகம் நிச்சயம். ஓ ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. ஏயா நரகம் எப்படி இருக்குது? நரகம் வந்து வாசல் வந்து 300 அடி உயரம், 200 அடி அகலம். அதை கூட இப்போ அந்த மயன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணும்னு நினைக்கிறானாம். இது 300 அடி உயரம், 200 அடி அகலத்தில் உள்ள அந்த பிரவேச துவாரம். சொர்க்கதாமிங்க இருக்குது, பக்கத்திலே கேட் இருக்குது. அது எவ்வளோ தூரம்? அது 3 அடி உயரம், 2.5 அடி அகலம். இல்லைங்க ஒன்று செய்ய, நீ என்னை முன்னாடி விட்டுட்டு நான் இப்படி திறந்து ஓடி போயிடுறேன் இதுக்குள்ளே. அதெல்லாம் முடியாது கிழவி. அதை நாங்கள் கொண்டு போய் ஒன்று சேர்த்து அந்த சார்ஜ் ஷீட்டை ஒப்படைச்சி என்ட்ரி போட்டு வாங்கிட்டு வரணும், ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எங்கள் டியூட்டி அது. வேறு ஏதாவது நம்ம இதில் ஏதாவது கண்டிஷன் போடலாமா ஐயா? ஏதாவது நம்ம செக்ஷனில் இடம் இருக்கா பாருங்கன்னா அவன் பார்த்தான். சரி என்னடா கிளவி இப்படி கேட்குறான். இருக்குதுயா செக்ஷனில் இடம் இருக்குன்னா. என்ன எப்பாவது நீ தான தர்மங்கள் பண்ணியிருக்கியான்னு கேட்டான். கொஞ்சம் இரு, நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன். அந்த குடும்பத்தை பிரித்து வச்சேன். இவனும் ஆமாம் உருப்படாமலே பண்ணிட்டான். அவன் ஃபேமிலி ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இந்த சொத்துக்கள் நான் அனுபவிச்சிட்டேன், ஒன்றுமே செய்யலையே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது கிளவி? ஐயா இப்போ ஞாபகத்துக்கு வருதுயா, ஒரு நாள் மகர சங்கராந்தி பொங்கல், அதுக்கு நாங்கள் ஒரு 6 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வாழைப்பழமாக சாப்பிட்டேன். அந்த 6ஆவது நாள், இந்த 6 நாளைக்குள்ளே அந்த பழம் கடைசியாக காஞ்சி அது கெட்டுப்போன சூழ்நிலை வந்துருச்சு. அந்த 6ஆவது பழம் என்னடா செய்கிறது யோசிக்கிற போது பவதி பிக்ஷாந்தேகி ஒரு சாமியார் வந்து நின்னார். பவதி பிக்ஷாந்தேகி, ஓ பிச்சை கொடுக்கணும் சொல்லி அந்த பழத்தை தூக்கி தூரத்தானே போட போகிறோம். சரி சாமியாருக்கு போட்டலாம். சாமியாரை இதை பிடிங்க நான் போட்டான்.
இந்த ஒரு பாயிண்ட் போற நீ சொர்க்கத்துக்கு போறதுன்னா, இந்த ஒரு பாயிண்ட் போற நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு வா, ரெடி போ. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது இன்னொரு ஆத்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை ஷேக்ஸ்பியர் ஒரு பாடலில் சொன்னார். And oftentimes to win us to our harm in the instruments of darkness tell us truth, win us with honest triples to betray the deepest consequence. இதுக்கு நிறைய வழக்கம் கொடுக்கணும், அப்புறம் பேசுவோம். அதனால் அப்போது இந்த ஆத்மாக்கள் பேசுகிறது இன்னொரு ஆத்மா கேட்டு, கிழவி ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது, நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் தடப்புறேன், ஆடி குச்சிக்கிட்டு இருக்கேன்னு, நம்ம இவ கூடயே பின்னாடி போயிட்டா நம்மளும் போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா கிளவி ஆத்மா பின்னாடி போச்சுது. இந்த மில்கி வேஸ் அங்கே போய்கிட்டு இருக்கல இந்த கிளவி தென்னால எட்டி பார்த்தா, இது எங்கேருந்து வருது? அவன் எப்போ, ஏய் நீ எங்கேருந்து வர? கிளவி நீ ஒன்றும் சத்தம் போடாத, நீ போகிறல்ல, உன் பின்னாடியே நானும் உள்ளே வந்துடுறோம். நான் எப்போவோ சாமியாருக்கு போட்ட வாழைப்பழத்தினால எனக்கு சொர்க்கம் கிடைக்குது, நீ ஒன்றுமே போடாமல் வந்தலாம் நான் நினைக்கிறேன். போனி செக் காலை வச்சு தட்டி விட்டா, அந்த ஒரு பாயிண்ட் இதில் போயிடுச்சு. நரகம் விஷயம் அதை அவெல்லாம் பார்க்கணும். இதை உபனிஷத்துன்னு சொல்லுது, கதை இல்லை. ஆத்மதா பலதா யஸ்ய விஸ்வ உபாசத்தே பிரசிஷம் யஸ்ய தேவா யஸ்ய சாயாமிருதம் யஸ்ய மிருத்யு கஸ்மை தேவாய ஹவிசா விதேமே. கட்டோபனிஷத். இறைவா சொர்க்கத்திலே வாழ வேண்டும். நான் திருமலையில் ஒரு பெரிய கேள்வி கேட்டேன். நீங்கள் திருமலையில் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்குவேல, அப்போ அங்கே புனர் தரிசன பிராப்தி ரஸ்துன்னு ஒரு போர்டு போட்டுருக்கு. நான் தேவஸ்தானத்தில் கேட்டேன், ஐயா புனர் தரிசன பிராப்தி ரஸ்து போட்டிருக்கீங்கள, அப்படின்னா இன்னும் யாருக்கும் தரிசனம் ஆகலையான்னு பார்த்துட்டு போகிறாங்கள்ல, அது கம்மகைன் மீண்டும் வருக. அப்புறம் நான் சொன்னேன், அது அல்ல அர்த்தம் ஐயா, இப்போ நான் சொல்கிறேன் சரியாக இருக்கா பாருங்கன்னு நான் சொன்னேன். அவளுக்கு தெலுங்குல இதுவரையிலும் அந்த தரிசனம் ஆகவில்லை. ஹரி தரிசனம், ஹரி தரிசனம் இந்த கண்ணால் பார்த்துட்டேன்னு வையே, நீ இருக்க மாட்ட, பகவான் எடுத்துடுவான். அதுக்கு மேலே நீ இந்த பூமியில் இருக்கக்கூடாத. ஆகையினால அந்த வகையில் சுவாமி வடலூர் ஐயா இந்த விளக்கங்களெல்லாம் நிறைய பாடல்களை சொல்லி வச்சுருக்காரு. ஆகவே அதையெல்லாம் கேட்டு இந்த அப்போ அந்த மட்டகன்ற நெடுங்காலம் நான் பாடின முதல் பாடல், மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது. மனத்தால் வாக்கால், அதாவது மனத்தால் மதிப்பது அது சரியா யோகம், வாக்கால் மதிப்பது கிரியா யோகம். 4 வழி சொன்னார் வடலூர் ஐயா அவர்கள். ஷரியையிலே ஈசன் ஜடவடிவாக நின்றான். அருட்பாவில் பாருங்க, சரியையிலே ஈசன் ஜடவடிவாய் நின்றான், கிரியையிலே மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான், ஊலமில்லா யோகமதில் உள் ஒளியாய் நின்றான், ஞானமதில் நானாயினான். சுவாமி சொன்னதில்லை, வள்ளலார் தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், இந்த 4 மார்க்கம், தட் இஸ் சன்மார்க்கம். அந்த தாச மார்க்கம் என்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருப்படி ஒன்றுதான் எனக்கு தெரியும், அதுதான் திருநாவுக்கர சுவாமி. திருநாவுக்கர சுவாமி கடைசி வரைக்கும் திருப்பணி என்றே இருந்தார். அவர் வட இந்தியாவெல்லாம் சுற்றின ஆள். கோரக்கநாத்த சம்பிரதாயத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு இந்த வழியை வளையம் போட்டாள். கடைசியில் அவள் அக்கா திலகோதியார் சொல்லி, இது என்னடா நமக்கு வேணும், நம்ம சிவன் இருக்காரா இங்கேன்னு சொல்லி அவள் அந்த கோயில் திருப்பாதிரிப்புலியிலிருந்து மாறினார். அப்போ அப்பேற்பட்ட அந்த ஒரு நிலையில் அந்த சிவம் இப்படி நினைக்கிறான், சரியில் ஈசன் ஜடவடிவாக நின்றான். அது தொண்டு மார்க்கம். கிரியையிலே மந்திரத்தில் கிட்டி அறிகிறான். கிரியை என்பது மந்திர மார்க்கம்.
கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரபர், இப்படி தேசாமே வைஷ பிரம்மலோகோ ததைத தேவைஷா தெய்வி, இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லணும். சபரி மாதா அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கா. அந்த ஞானம் வேணும், குரு ஆசீர்வாதம் வேண்டும், குரு ஆசீர்வாதம் வேணும். அதுவே பெரிய நம்மளை காப்பாற்றும். அப்போ கிரியையிலே மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான்னா, தாசனாக பகவானிடத்தில் போனேன், வேலை செஞ்சேன், ஆனால் இன்னும் நான் அவர் பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறாரு வள்ளலார். அப்போ சத்புத்திர மார்க்கம்னு வேணும், பகவானுக்கு பிள்ளையா போகணும். அது திருஞான சம்பந்தர் பிறந்தார். இப்போ பகவானுக்கு பிள்ளையா போனவன் சத்புத்திர மார்க்கம். மூணாவது ஒருத்தன் பார்த்தான், அவன் தாசனாக இருந்தான், அவன் பிள்ளையா இருந்தான், போயிட்டான். நாம் இன்னும் நிறைய நம்ம பிள்ளை கூட அப்பா கிட்ட சில விஷயம் நினச்சா பேச முடியாது, சொல்ல முடியாதா? அப்போ யார் சொல்ல முடியும்? ஃப்ரெண்டு, நண்பனாக போனால் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்கலாமே. அதை சகமார்க்கம் சொன்னார். அதை சுந்தரமூர்த்தி வந்தான், திருவெண்ணைநல்லூர். இது சகமார்க்கம். இந்த மூணையும் பார்த்துட்டா இது 3 மார்க்கும் சரிதாப்பா. நீ தொண்டனாக இருந்த, அப்புறம் பிள்ளையாக இருந்த, அப்புறம் நீ நண்பனாக போன, இப்போ நான் யார் வேணும்? நான் உனக்கு சொல்லணும், நீ வா என்கிட்ட. மாணிக்கவா சொன்ன, அதுதான் சன்மார்க்கம். இறைவா நான் உனக்கு சொல்கிறேன், அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போது கொண்டிலையோ, இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கண்ணன் எம்மான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அருமையான பாடல். நான் அங்கங்கே போனேன்னா சிவன் கோயிலில் பாட்டு பாடுவேன். தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை, அருமையான பாட்டுங்க, திருவாசகம். தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொழுபோந்து பாசம் என்னும் தாளுருவி உய்யும் நெறிகாட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை உணர்த்தி ஐயன் எனக்கு அருளியது யார் பெறுவார் அச்சோவே. தமிழ் கொஞ்சம் பார்க்க வேண்டிய பாடல்கள். இதையெல்லாம் சொல்லி இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆகவே இன்றைய தினம் ஒரு பெரிய மகா ஆத்மா, எத்தனையோ சாதனைகள் பண்ணோங்க. நாங்கள்லாம் அட்டயோகத்தில் 40 minutes இன் வாட்டர் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் உங்களை ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அது பெரிதல்ல. எவ்வளவோ தபசு பண்ணேன், எத்தனையோ பண்ணேன், பெரிதல்ல. கடைசியில் எனக்கு தெரிஞ்சதுங்க ஒரு அருமையான இது என்ன அனுபவம் என்பது, இவ்வளவு யோகங்கள்லாம் பண்ணி பக்தி சரணாகதி, அது ஒன்றால் தான் நீங்கள் உங்களுடைய கர்ம இந்திரியத்தை பஞ்ச இந்திரியத்தை கட்டுப்பாடு செய்ய முடியும். எவ்வளோதான் ஞானம் பற்றிருந்தாலும் நாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் குண்டல் யோகம் பண்ணிட்டோம் சுவாமி, நாங்கள்லாம் கோயிலோடலாம் மேலே போயிட்டோம், அதனால் நாங்கள்லாம் கோயில் போட மாட்டோம், விபூதி போட மாட்டோம். அடா முட்டாப்பேலே முட்டாப்பேலே. இந்த ஞானம் வர்றதுக்காக இந்த யோகமும் ஞானமும் பண்ணுது. அந்த பக்தி வர வேண்டும் என்பதற்காக. பக்தி இல்லைன்னு எல்லாம் போச்சு. நம்முடைய மனம் அந்த பக்தி இருந்ததுன்னா ஒழுங்காக கட்டுப்பட்டு நிற்கும். ஐயா குண்டல் யோகம் பண்ணுங்க, கண்ணை பொத்திக்குங்க, கண்ணை திறந்தே குண்டல் யோகம் பண்ணுறது ஒன்று இருக்கு. வடலூர் ஐயா சொல்லியிருக்கார், தோன்று வர சாக்கரம் கண்டோம், அந்த சொப்பனம் கண்டோம், துரியம் கண்டோம், மேன்ற திற துரிய நிலை கண்டோம், அப்பாலும் அது கண்டோம், அப்பாலுக்கும் அப்பாலாம் அதுவும் கண்டோம், ஏன்ற உபசாந்த நிலை அதுவும் கண்டோம், அப்பாலும் கலந்தது அறிவாய் எந்த பொருளோ அந்த பொருளை யாம் சிந்தை செய்வோம்ன்றார். தோன்று பல சாக்கரம் கண்டோம், பஞ்சவத்தை சொன்னார். அது திருமூலசாமி ஒரு பாட்டு சொன்னார், முன்னே அறிந்தும் அறியாதிருந்தது முதல் அதீதம், பின்னே நினைவின்றி மூச்சிட்டு அறிந்தவரை துரியம், மன்னே மயங்கி ஊற்ற சுஷுப்தி, மன நிறைவால் தன்னேர் கனவது தான் அறிந்து ஒத்தது சாக்கரமாமே. இதெல்லாம் தனியாக ஒரு நாள் ஸ்பெஷலாக ஒரு நாள் மீட்டிங் போகணும். நம்மெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். சில அனுபவங்களை எத்தனையோ பார்த்தீங்க. அது இதெல்லாம்
உலக வாதனை சொன்னேனே, கள்வர்தாம் வந்து மன அடிமை எழுப்பி என்னென்னோ பண்ணி விட்டுது. மனம் மாயை, மனம் மாயை. திருமூலர் சொன்னார், மனமாயை மாயை, அம்மாயை மயக்கம், மனமாயத்தான் மாயும், மனமாயத்தானே மாயும், மனமாயத்தான் மாயும், மற்றொன்றும் இல்லை, பிணை மாய்வதில்லை, பிதற்றம் வேண்டாம், தன்னை ஆய்ந்திருப்பது தத்துவம் தானே. Let your mind be so pure that the mind becomes your guru. என் மனசு எனக்கு என்னைக்கு உண்மை சொன்னாலும், நான் சின்ன பிள்ளையில பார்க்குற போது எனக்கு நான் 10 வயசு இருக்குல்ல, எங்கள் ஆசிரமத்தில் காத்தால் இட்லி போடுவா. என் குரு கேட்டான், சுவாமி சிவஞான தேசிகமூர்த்தி சுவாமி, என்னடா மனசில் நினைக்கல சுவாமி, அவனுக்கு 4 இட்லி போட்டிருக்கான், எனக்கு 3 தான் போட்டிருக்கான் பாருங்க. என் மனம் நினைச்சிச்சு, அவனுக்கு இன்னொன்று போடுறான். என்னடா நினைக்கிற, சக்கரை பொங்கல் அவனுக்கு போட்டு நிறைய போட்டிருக்கு, எனக்கு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடுறேன். மனதில் நினைத்ததை சொல்ல வேண்டும். உங்களால் முடியுமா? ஒரு நாளைக்காவது பொய் சொல்லலாம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க முடியாதுயா, வாழ முடியாது. வாழணும் தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, பொய் சொல்லி தீரவில் இருக்க. ஆக இதை நினைத்து நாம் வாழ்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய மூலப்பொருள், மூலப்பிரகிருதி, ஐம்பூதம் பிறப்பிடமாயின்றார். பெருவெளியாய் ஐம்பூதம் பிறப்பிடமாய் பேசாத பெரிய மோனம் வருமணமாய் மனமாதிக்கு எட்டாத பேரின்ப மயமாய் ஞான குருவருளால் காட்டிடவும். தாய்மான சுவாமி திருச்சி மெயின் கார்டு கேட்டில் எழுதின பாட்டு தெப்பத்தில், ஞான குருவருளால் காட்டிடவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் சிஷ்யன், அந்த குருவின் அன்பையும் கொண்டு அப்போலும் தெரிவதாய் கலந்தது எந்த பொருளோ அந்த பொருளினை யாம் சிந்தை செய்வோம். நம்ம பெரியவர்களால் நமக்கு நல்லதாங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம், நாம் தான் நிறைய மாறிவிட்டோம். அந்த பழைய இதுகளெல்லாம் நாம் இது பண்ணி இங்கே இது பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு நான் முதல்ல சொன்னேன், ஐயா 350 400 இருக்குது ஐயா. காலையில் பார்த்தேன் 350 400 450 என்ன செய்யறதையா, இதுக்கு கொஞ்சம் வழி இருக்கு. டயபெட்டிஸ், எல்லா பணமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது சுவாமி. திருப்பதி லட்டு தரிசனம் பண்ணத்தான் முடியுதே தவிர சுவாமி திங்க முடியலையே சுவாமி. நான் லட்டுலாம் வாங்கிட்டு வரேன், 10 லட்டு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன், ஆனால் 4 லட்டு திங்க முடியாமல் போச்சே சுவாமி. அப்போ அதுக்கு என்ன செய்ய, இந்த கோதுமை வைக்கோல் இருக்குது பாருங்க, கோதுமையில் இந்த சில சேட்டுக்கள் வச்சுப்பா, சிந்தி மாடுக்குன்னு கோதுமை பொட்டுன்னு சொல்லுவாங்க. அது வரும், இது உங்களுக்கு நாக்பூர் இந்த சைடில் நார்த் இந்தியாவிலேருந்து வரும் கோதுமை வைக்கோல். அதை பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருப்பாங்க. அது எங்கேயாருந்து கொண்டு வந்து இன்னும் உழவு நல்ல ஒரு வாளியில் போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த மண்ணெல்லாம் கீழே உட்காந்துடும். அதை எடுத்து ஒரு நல்ல மண் சட்டியில் போட்டு ஒரு 4 லிட்டர் புது சட்டி 4 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி உலை மூடி போட்டு மூடி வச்சிடும் 3 நாளைக்கு. இது அந்த தண்ணீரில் அந்த 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 வைக்கோல் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். 3 நாள் கழித்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் அதை ஃபில்டர் பண்ண உனக்கு 6 லிட்டர் 500 ml கிடைக்கும். அதை காலையில் ஒரு சாப்பாடு ஃபுல்லாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஃபேக்டரி இது உங்களுக்கு அந்த பேங்க்ரியாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிவேட் ஆகும். சிம்பிள் வைத்தியம். இந்த கிளைனேசிஎம்எஃப் அடல் பின்னு இதெல்லாம் தேவையில்லை. டெல்ட்ராமேஷன் அடல் பின்னு எத்தனையோ மெடிசின்ஸ் இருக்குது, ரின்னு ஜின்னு இதெல்லாம். இதை சாப்பிட்டால் உடல் வந்து கரெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், துட்டு செலவில்லாத வைத்தியம். அந்த பசுவுக்கு அவ்வளோ பெரிய பவர், மண்ணை தின்னா கூட டைஜஸ்டிங் ஆகுது அதுக்கு. ஆகவே ஐயாவனுடைய கருத்துக்கள் எல்லாம் இப்போ நம்ம நல்லபடியாக கேட்டோம். எப்போ வருவாரோன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஐயா வந்தார்.
கூடவே இருப்பார். நாம் அதை நினைத்து கொள்வோம். ஆகவே நாம் எப்போ வருவாருன்னு சொல்கிற இடம் இருக்க, அது நம்ம இந்த இயற்கையின் அமைப்பு, உடல் இயக்க நியதிகள், மனித இன வரலாறு, வாழ்க்கைக்கு என்ன தேவைகள், தேவையான பொருட்களுடைய தரம், இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அளவு முறைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ தெரியாதுன்னு சொன்னவர்களையும் வாழ முடியாது என்று சொல்பவர்களையும் ஒழுக்கமான விதிமுறையில் வாழ வைக்கக்கூடிய இடம்தாங்க அது சன்மார்க்கம் என்பதை தெரிந்து சொல்லி, அது என்றென்றோடு அப்போது வந்து கொண்டே இருக்கிறார், கூடவே இருக்கிறார் என்பதை சொல்லி, இந்த அளவுக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அசத்திய ஆச்சரியம், அற்புதம் ஐயா. திருவருட்பாவை சண்முக கவசமாக வைத்துக்கொண்டு சன்மார்க்கத்தின் இருப்பை, வள்ளலார் பெருமானின் இருப்பை அரங்கிற்குள் உணர்த்திய ஸ்ரீ ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகள் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.